studying the book of Acts and we are dealing the gospel. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நாம் அப்போஸ்தலர் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக சுவிசேஷத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So when it comes to gospel, it's a fivefold gospel. இந்த சுவிசேஷமானது 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷம். So and we are dealing the sinless life of Jesus Christ. அதில் குறிப்பாக இயேசுவின் பாவமில்லாத வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So how did Jesus live? இயேசு எப்படி வாழ்ந்தார்? He lived a sinless life. அவர் ஒரு பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார். And what made him to do that? அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்படி அவரால் முடிந்தது? There are so many reasons, but one quick reason is very important reason is his mind was filled with the word of God. இதற்கு பின்பாக அநேக காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் அவருடைய மனம் முழுமையுமாக தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருந்தது. So and especially we are coming to the place where Jesus overcome the temptation. அதிலும் குறிப்பாக இயேசுவானவர் எப்படி சோதனைகளை மேற்கொண்டார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And then we shifted our gears to Philippians chapter 4:8. What we need to think, because what would have been there in Jesus' mind? அப்படி என்றால் இயேசுவின் மனதில் உண்மையாக என்னதான் காணப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய தியானத்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேராக திருப்பினோம். Paul was writing 8 different things which we need to think. பவுலடிகளார் நாம் என்னென்ன காரியங்களை சிந்திக்க வேண்டும் என்பதை குறித்து 8 காரியங்களை அங்கே எழுதி கொடுத்திருக்கிறார். But it is very hard to think all these 8 things always. ஆனா இந்த 8யுமே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்பது கடினமான காரியம். So that for that also Paul is giving the reason. அதற்கும் பவுலடிகளார் ஒரு விளக்கத்தை இல்ல காரணத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்றாரு. Guys, you need to get matured. ஐயா நாம வளரணும், முதிர்ச்சி அடையணும். So what are all things which we need to get matured? என்னென்ன காரியங்களில் நான் முதிர்ச்சி அடைய வேண்டும்? And Philippians 4:2, okay, have oneness. பிலிப்பியர் 4:2 சொல்கிறது ஒரு மனம் ஒற்றுமை இருக்க வேண்டும். And 4:4, rejoice and joy. பிலிப்பியர் 4:4 சொல்கிறது சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்க வேண்டும். And 4:5, you need to have the moderation, the humbleness. பிலிப்பியர் 4:5 சொல்லும்போது ஒரு தாழ்மை உள்ள குணம், எல்லோரோடும் ஒப்புரவாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. And Philippians 4:5, okay, remember that Lord is always near. பிலிப்பியர் 4:5 சொல்லும்போது தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். And 4:6, 4:6 சொல்கிறது don't worry and have a thanksgiving attitude. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எப்பொழுதும் எதற்கும் நன்றி சொல்கிற ஒரு மனம் இருக்க வேண்டும். If you may think, okay, when I was leaving the vacation last year he was talking about Thanksgiving, now I'm coming back, still he is talking about Thanksgiving. ஒரு சிலர் நீங்க நினைக்கலாம், நான் கடந்த வருஷம் விடுமுறைக்கு ஊருக்கு போகும்போது நீங்க இந்த நன்றி சொல்றத குறித்து பேசிக்கிட்டு இருந்தீங்க, விடுமுறை முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இன்னும் நீங்க அதை தான் பேசிட்டு இருக்கீங்களா? நானும் விட்டுறலாம்னு பார்க்குறேன், பட் என்ன பண்றது? Even I am also trying to get to a completion, but what to do? And a lot of faces we couldn't see for a long time. அநேகருடைய முகங்களை அநேக நாட்களாக நாங்க தவறினோம், மிஸ் பண்ணோம். So that is why today is I'm very eager the way you receive the word. ஆகவே இன்னைக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா கவனிக்கிற அந்த முகங்களை பார்க்கணும், நான் ஆர்வமா இருக்கிறேன். Yeah, the same dialogue I said on New Year service as well. இதே dialogue தான் நான் நியூ இயர் சர்வீஸ் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். If next week somebody comes new, I will repeat the dialogue again. அடுத்த வாரம் இன்னும் ஒரு சில புதுசா விடுமுறை முடிச்சிட்டு வந்தாங்கன்னா அப்பவும் இதே கருத்தை திரும்ப சொல்லுவேன். எப்படியோ நீங்க கவனிக்கணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இப்போ ஹல்லேலூயா. ரொம்ப பெருமையாலாம் பேசியிருக்கிறேன். I have spoken very high about all of you. So two things which we need to study today. ரெண்டு காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். The number one is about thanksgiving. முதலாவது நன்றி சொல்வது. And another one is like the next one we are shifting the gear. அதை தொடர்ந்து அடுத்த ஒரு காரியத்தின் தொடர்ச்சியாக நம்ம தியானிக்க போறோம். So here if you look at the 4:6, Philippians 4:6, do not anxious, and that same word has the thanksgiving. பிலிப்பியர் 4:6 சொல்லும்போது கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிற அதே வசனத்துல ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்ற காரியமும் எழுதப்பட்டிருக்கிறது. Have this point in your mind. இந்த காரியம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். Why Paul had written do not worry in a combination of thanksgiving. பவுலடிகளார் எதற்கு கவலைப்படாதீர்கள் என்ற காரியத்தை சொல்லும்போது அதன் தொடர்ச்சியாகவே ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்பதையும் எழுதியிருக்கிறார். We are going to connect that point later. இதை நம்ம பின்னாடி இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். Now I would like to give some important key points for increase our attitude of gratitude.
இப்பொழுது நம்முடைய மனதுல தேவனுக்கு நன்றி சொல்கிற குணம், அந்த மனப்பான்மை வளர வேண்டும். அதற்கு நான் என்ன செய்வது என்கிறதுக்கு சில முக்கிய காரணிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள See, விரும்புகிறேன். many times in our life we think that okay, everything is happening just like that. நான் பல நேரம் என்ன நினைக்கிறோம்னா, என் வாழ்க்கையில எல்லாமே ஏதோ நடக்குதையா, அப்படி நடந்துடுச்சு, தற்செயல் நினைக்கிறோம். Or sometimes we think that okay, this is because of my parents. ஒருவேளை சில காரியங்களை சொல்றோம், எங்க பெற்றோர் இப்படி இருக்கிறதுனால இந்த காரியம் இப்படி Or நடந்தது, this is because of my family. இல்ல என் குடும்ப பின்னணியினால இது நடந்தது, Or this is because of my in-laws. இது என்னுடைய மாமனார்னால நடந்தது, This is because of my wife. இது என்னுடைய மனைவியினால நடந்தது, Or this is because of our children. இது என்னுடைய பிள்ளையினால நடந்தது. But that is not true. ஆனால் அது உண்மை அல்ல. Maybe sometimes we thought okay, I got a job, that's why. சில நேரத்துல நினைக்கிறோம், எனக்கு இந்தந்த காரணங்கள் இருந்தனால தான் எனக்கு வேலை கிடைச்சிச்சு, No, I got a job, that's why I got settled. எனக்கு மன்னிக்கவும், எனக்கு வேலை ஒரு நல்ல வேலை அமைஞ்சனால என் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, I got a good wife, that is why I'm here. எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சனால என் வாழ்க்கை ஸ்மூத்தா போயிடுச்சு, Oh, my children are perfect, that's what my life is safe. என் பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருக்கிறதுனால என் வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக இருக்குது, Oh, I met that person and that person helped me, that is why I'm here. நான் இந்த நபரை சந்திக்க நேர்ந்தது, இந்த நபர் எனக்கு இன்னென்ன உதவிகளை செய்ததினாலே என் வாழ்க்கை இப்படியாக அமைந்ததுன்னு நினைக்கிறோம். See, that is what the very wrong and poor understanding of the humankind. பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு தவறான புரிதல் தான் நம்முடைய மனுஷனுடைய மனதிலே காணப்படுகிறது. Let me tell you, in your life and my life, நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் whatever it happened, என்ன நடந்தாலும், anywhere and everywhere, எங்கே நடந்தாலும், எப்பொழுது நடந்தாலும், you need to see the hand of God behind that. அதன் பின்னாடி தேவனுடைய கரம் இருக்கிறதை நான் பார்க்க வேண்டும். Whatever may be the situation, நாம் போகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் whether சரி, it is a positive or progressive or regressive, whatever it is, ஐயா அது வளர்ச்சி அடையமாக இருந்தாலும் சரி, இல்ல தேக்க நிலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, maybe it seems like you're going forward or it seems like you're going backward, whatever it is, ஒருவேளை முன்னேறி செல்வது போல தோன்றலாம், இல்லனா பின்னோக்கி செல்வது போல கூட தோன்றலாம். always you need to have one mindset. ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், God is behind the scene. தேவன் இதன் பின்னாடி காணப்படுகிறார். Amen. ஆமென். Amen. Amen. You need to have that attitude. God's hand is upon it. எப்பொழுதுமே தேவனுடைய கரம் இதன் பின்னாடி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். If this is not true, if whatever I said it is not true, இப்ப நான் சொன்ன இந்த காரியம் உண்மை இல்லை என்றால், there are many verses in the Bible became meaningless. இந்த வேதத்தில் காணப்படுகிற அநேக வசனங்கள் அர்த்தம் அற்றதாக மாறிவிடும். So many verses will become meaningless if I don't understand this one particular thumb rule. வேதத்தில் காணப்படுற அநேக வசனங்கள் இந்த ஒரு புரிதல் எனக்கு இல்லாவிட்டால் அது அர்த்தமற்றதாக மாறிவிடும். I'll show you a couple of verses and give a couple of illustrations. ஒரு இரண்டு வசனங்களை காண்பித்து ஒரு இரண்டு உதாரணங்களை உடன் பகிர்ந்து கொள்கிறேன். Turn your Bible to Psalm chapter 71. உங்கள் வேதங்களை சங்கீதம் 71க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I'll just read the 6th verse and the 8th verse. நான் 6வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கிறேன். Upon you I have leaned from before my birth. You are he who took me from my mother's womb. My praise is continually of you. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். My mouth is filled with your praise and with your glory all the day. Do not cast me off in the time of old age. Forsake me not when my strength is spent. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். I just want to look at I just wanted to give the focus on few words in that verse. இந்த வசனத்துல ஒரு சில வார்த்தைகள்ல நம்மளுடைய கவனம் செலுத்தணும் நான் எதிர்பார்க்கிறேன். You can see the hand of God before my birth. நான் கற்பத்தில் உற்பவிப்பதற்கு முன்பாகவே தேவனுடைய கரம் காணப்படுகிறது. And he took care when I was in my mother's womb. என் தாயின் வயிற்றில் இருந்தபோதும் என்னை காப்பாற்றி வழி நடத்தியவர் அவரே. And look at do not cast me off in the time of old age. So which means till old age I was in his hands. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என்று சொல்லும்போது நான் முதிர் வயது ஆகும் வரைக்கும் என்னை காப்பாற்றி வழி நடத்துபவர் அவரே. Forsake me not when my strength is spent. என் பலன் ஒடுங்கும் போதும் என்னை கைவிடாமல் காப்பவர் அவரே. Which means I will not be able to walk. அப்படினா என்ன அர்த்தம்? என்னால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். I don't have strength to do my
tasks or my routines by myself. நான் அனுதினம் செய்ய வேண்டிய அன்றாட செயல்களையும் வேலைகளையும் என்னால சுயபலத்தினால செய்ய முடியாமல் இருக்கும்போது கூட அவரே என்னை தாங்குகிறார். So you need to understand God's hand was there upon you even before your birth to your tomb. அப்படின்னா நாம எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஐயா நான் பிறப்பதற்கு முன்பாகவே இருந்து தேவனுடைய கரமே என்னை தாங்கி கொண்டு வருகிறது. அது அங்கோட முடியல, என்னுடைய கல்லறை வரைக்கும் அவரே என்னை தாங்குகிறார். But one more very important truth is hiding in it. ஆனா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் உள்ளே புதைந்து காணப்படுகிறது. It is not just first and last, but throughout the journey his hand was upon you. ஐயா இது ஆதியும் அந்தமும் மாத்திரமல்ல, ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய கரமே என்னை தாங்கி வந்தது. How do I say every day? ஒவ்வொரு நாளும் என்று நான் எப்படி சொல்கிறேன்? Look at the same verse in the other perspective. ஐயா இதே வசனத்தை இன்னொரு கண்ணோட்டத்துல பாருங்களேன். David understood this concept. தாவீதுக்கு இந்த புரிதல் இருந்தது. So look at the first verse, my praise is continually of you. தாவீது எழுதும்போது எப்படி எழுதுகிறார்? உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். எப்போதும் நான் துதிக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். If he has to praise the Lord at all times, then he had known this truth in his heart. So let me tell you, if you want to praise and thank God always, you need to understand the truth. Even this right now, even this moment also, you are in the hand of God. ஐயா நீங்கள் எப்பொழுதும் தேவனையே துதிக்கவும் ஸ்தோத்திரவும் செலுத்த வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கணப்பொழுதுல கூட என்னை அவரே தாங்கி வருகிறார். See, sometimes we'll say, I'll have a bad day today. சில நேரம் நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா இருந்துச்சுப்பா. Very tough time, brother. ரொம்ப கஷ்டமான நேரம்ப்பா. No, we were looking forward to come out of it. எப்படியாவது இந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வந்துடுறோமா யோசிக்கிறோம். Let me tell you, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். even those hard days, you are in the hand of God. அந்த கடினமான நாட்களிலும் கூட அவருடைய கரத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. Because look at this verse. அந்த வசனத்தை பாருங்க. So he says, my mouth is filled with your praise and with your glory all the day. என் வாய் உமது துதியினாலும் உமது மகத்துவத்தினாலும் நாள்தோறும் நிறைந்திருப்பதாக வேதம் சொல்லுது. All days. நாள்தோறும். Whether it is a good or bad. அது நல்ல நாளா இருந்தாலும் சரி, தீமையான நாளா இருந்தாலும் சரி. Whether it is a progression or regression. அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, It's a தேக்கநிலையா இருந்தாலும் சரி. forward or backward. முன்னேற்றமோ பின்னேற்றமோ. He has one confidence. அவருக்கு ஒரு திட நம்பிக்கை. The hand upon God is the hand of God upon me, which is not related to what do I see or where I am or what am I doing. என் மேல் இருக்கிற தேவக்கரம் நான் எதை பார்க்கிறேனோ இல்ல நான் எங்க இருக்கிறேனோ இல்ல நான் என்ன காரியத்தை செய்கிறேனோ இதை குறித்து மாறுவது இல்லை. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. There is no connection between my life and his hand on my life. I should not feel in such a way that everything is right, so God's hand, I am in the hand of God. நான் எப்படி நினைக்க கூடாதுன்னா என் வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா இருக்கு, சுமூகமா இருக்கு, இப்போதான் தேவனுடைய கரம் என் வாழ்க்கையில இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. Sometimes things are not working out the way that you expect. சில நேரத்துல நான் எதிர்பார்க்கிற வண்ணமாக சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கும்போதும் கூட you should not think that okay, God is not with me. உடனே அந்த நேரத்துல ஐயப்போ ஆண்டவர் என் கூட இல்ல அப்படி நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. If your understanding is right, then the verse is not right. If the verse is right, then your understanding is not right. ஒருவேளை நீங்க நினைக்கிறது சரினா இந்த வேத வசனம் தவறாக மாறுது. ஆனா வேத வசனம் சரி என்றால், சத்தியம் என்றால் நம்முடைய புரிதல்ல ஒரு தவறு இருக்கு. I'll show you one more verse. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேனே. Isaiah chapter 46 verse 3. ஏசாயா 46வது அதிகாரம் 3வது வசனம். This is God saying. இங்க தேவன் கூறுகிறார், listen to me, O house of Jacob, all the remnant of the house of Israel, who have been born by me from before your birth, carried from the womb, even to your old age I am he, and to gray hairs I will carry you. I have made and I will beard, I will carry you and will save. ஏசாயா 46:3 யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன்.
நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். சார் செய்வேங்கிறீங்களே, வாழ்க்கை அப்படி இல்லையே சார். Sometimes we think, Lord, you have claimed that you will do it, but when I look my life, it is not so. It seems like when we study from this verse, இந்த வசனத்தை நாம் இப்படி பார்க்கும்போது, you born by me, நான் தான் உங்களை தோன்றி வைத்தேன், before your birth, தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு முன்பே நானே பார்த்து and when I கொண்டேன், came out of my mother's womb, தாயின் வயிற்றிலிருந்து வெளிவரும்போது God said I carried that baby. நான் இந்த குழந்தையை ஏந்தினேன். சார் நர்ஸ் இல்ல சார் கேரி பண்ணாங்க சார். Sir, isn't it the nurse who carried the baby? டாக்டர்ல கேரி பண்ணாங்க. Isn't the doctor who helped to carry the baby? That is not doctor. ஐயா, அது மருத்துவர் அல்ல. I carried you. நான் தேவனே உங்களை சுமந்தேன். Lord, how do you say that you carried me? தேவனே நீங்க சுமந்தேன்னு சொல்றீங்களே, எப்படி? I put the doctor on that day on that particular place. அந்த நேரத்துல அந்த மருத்துவர் அந்த இடத்துல இருக்கதற்கு நானே செய்தேன். I put the nurse on that day. அந்த மருத்துவச்சி அந்த இடத்துல இருப்பதற்கு நானே கிரியை செய்தேன். I was there behind the scene. இந்த திரைக்கு பின்னாடி இந்த காரியங்களை நானே செய்து கொண்டிருந்தேன். Nothing can operate in this world beyond my control. என்னுடைய கைக்கு மாறாக அதற்கு மேலாக எந்த காரியமும் இந்த உலகத்துல நடக்க போறதில்லை. If something is happening beyond my control, then I am not a God. ஒருவேளை என்னோட ஆளுகையை மீறி ஏதாவது காரியம் இந்த உலகத்துல நடக்குதுன்னா அப்படின்னா நான் தேவனே இல்லையே. So this is birth. இது என்னுடைய பிறப்பு. And he said even to your old age. அது மாத்திரமல்ல, முதிர் வயது வரைக்கும். And it says gray hair, maybe gray hair or no hair. அது நரை வயதுன்னு வேதம் சொல்லுது. நரை வயதா இருந்தாலும் சரி, இல்ல முடி இல்லாத சூழ்நிலையா இருந்தாலும் சரி. For somebody it's gray hair, for somebody no hair. ஒரு சிலருக்கு அது நரை வயதாக இருக்கலாம், எங்களை போல ஆளுங்களுக்கு முடி இல்லாம கூட இருக்கலாம். எங்களை போல நினைச்சேன் என்ன போல அப்படி சொல்லுங்க. சரி, கரெக்ட். So no, somebody will no hair. ஒரு சிலருக்கு முடி இல்லாமல் கூட இருக்கலாம். And next one is I will carry you. ஆனா தேவன் சொல்ல, நான் உன்னை ஏந்துவேன். I have made past tense. நான் உன்னை உருவாக்கினேன் என்பது கடந்த காலம். I will be here for future tense. நான் உன்னை ஏந்துவேன் என்பது வருங்காலம். So from the past to the future I am on. கடந்த காலம் முதல் வருங்காலம் மட்டும் முழுமையாக நானே நடப்பிக்க செய்கிறேன். But many times we don't see God. ஆனா பல நேரத்துல நம்ம இந்த தேவனை பார்க்கிறது இல்லையே. You know, I'll just give one illustration. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேனே. So there was a family in Virginia of Bermuda. வெர்ஜினியா என்ற இடத்துல, பெர்முடா என்ற தேசத்துல ஒரு குடும்பம் காணப்பட்டது. So they went for the boating. அவங்க ஒரு முறை படகு சவாரி செல்ல செஞ்சாங்க. So it is now maybe November month in 2018. இது 2018வது வருடம் நவம்பர் மாதம் நடந்த ஒரு நிகழ்வு. So they never know it's a very good bay where they can do the boating and all these things. அவங்க செஞ்ச அந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு வளைகுடா, இந்த மாதிரியான படகு சவாரி செய்வதற்கு ஏற்ற ஒரு இடம். On that particular day they were given the warning of a tropical waves. ஆனா அந்த நாட்களிலே அதிகமாக அலைகள் காணப்படும் என்பதற்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. So the tropical waves, they will come approximately 20 feet high. இந்த சீதோஷத்தினால ஏற்படுகிற இந்த அலைகள் கிட்டத்தட்ட 20 அடி உயரத்திற்கு எழும்பக்கூடியது. And the wind, the speed of the wind is approximately 50 miles per hour. அடிக்கிற அந்த காற்றின் வேகம் கிட்டத்தட்ட 50 மைல், ஒரு மணி நேரத்துக்கு 50 மைல் என்ற வேகத்தில் அடிக்கும். So their boat became a toy. அதனால அவங்க போன அந்த படகு ஏதோ விளையாட்டு பொருள் மாதிரி அலைக்கழிக்கப்பட்டுடுச்சு. No, it's not just became down, it's meant to turn down. அது அப்படியே கவிழ்க்கப்பட்டது. The entire family was on waters. அந்த முழு குடும்பமும் தண்ணியில இப்போ மிதக்குறாங்க. They were praying, ஜெபிக்கிறாங்க. 20 foot waves, 20 அடி உயர அலைகள், and a huge wind. அதிவேக காற்று. They were praying for 19 hours. கிட்டத்தட்ட 19 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. 19 hours they were survived in the water. அந்த தண்ணியிலே கிட்டத்தட்ட 19 மணி நேரம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா உயிரை பிடிச்சிட்டு இருக்காங்க. And finally கடைசியாக the coast guard helicopter has come. கடற்படையோட ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. They lowered their basket. அவங்க தங்களுடைய ஒரு கூடை அப்படி இறக்கி and pulled the drowning family out. அந்த தத்தளித்து கொடுத்திருந்த அந்த குடும்பத்தை அதன் வழியாக காப்பாற்றி தூக்கினாங்க. They came out, வெளியே வந்தாங்க. they thanked the coast guard with all their heart. அந்த கடலோர காவற்படை அதிகாரிக்கு தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவங்க நன்றி சொன்னாங்க. And they have the medical emergency team as well. கூடவே அவர்களுக்கு உதவி செய்வதற்கு மருத்துவ அவசர குழு அந்த காணப்பட்டாங்க. And they have shown their utmost gratitude towards that medical team. தங்களுக்கு மருத்துவ உதவி செய்த அந்த குழுவிற்கும் தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொன்னாங்க. My point is, என் கேள்வி என்னன்னா, the 19 hours prayer did not God answer it? 19 மணி நேரம் ஜெபித்தீங்களே, தேவன் குரலை கேட்கவில்லையா?
The problem is, many times we understand that, okay, all the providences are just like this happening. பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுடைய தவறான புரிதல் என்னன்னா, தேவன் நமக்கு காட்டுகிற அனுகூலங்கள், தேவன் நமக்கு காட்டுகிற கிருபைகள் எல்லாம் ஏதோ தற்செயலா என் வாழ்க்கையில் அப்படி நடந்துடுச்சுன்னு நினைக்கிறோம். Who is the ultimate rescuer in this scenario? இந்த சூழ்நிலையிலே அவர்களை காப்பாற்றியதில் மிக முக்கிய பங்கு வகித்தது யார்? In the massive sea, how come the Coast Guard helicopter saw this family are drowning in the sea? அந்த மிகப்பெரிய கடல் பரப்பளவில் எப்படி அந்த கடலோர காவல்படை வந்த அந்த ஹெலிகாப்டரால இங்கே ஒரு குடும்பம் தத்தளிக்கிறது என்பதை பார்த்தவர்களுக்கு உதவ முடிந்தது? Who has given the energy for 19 hours including for the family? ஐயா, ஒரு குடும்பம் 19 மணி நேரம் தண்ணிலே தத்தளிச்சு நிற்பதற்கு பலனை கொடுத்தது யாரு? Let me tell you, when you look at that family, yeah, that is God, they should have understood. பல நேரத்துல நம்ம அந்த குடும்பத்தை பார்த்தோம் என்ன சொல்றோம்? ஆமாமா, அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, இது தேவனே அவர்களை காப்பாற்றினா உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறோம். Exactly the same things happening in our life. ஆனா இதே காரியம் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கு. Every day and night. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் நடக்கிறது. We missed to notice or we missed to note it. பல நேரத்துல தேவன் தான் இதை செய்தார் என்பதை கவனிக்க நாம் தவறுகிறோம். கவனித்ததை குறிப்பெடுக்கவும் நம்ம சில நேரம் மிஸ் பண்றோம். Psalm 107 verse 20 and 21, if you say that he rescued them from the grave. சங்கீதம் 107 20 21 சொல்லும்போது அவர்களை அழிவிற்கு, அவருடைய மரணத்திற்கு தப்புவிக்கிறார். You know why we couldn't praise God? பல நேரம் ஏன் நம்மளால தேவனுக்கு நன்றி சொல்ல முடியல? Why we couldn't thank God? ஏன் தேவனை துதிக்க முடியல? Because we thought all the things are happening is just like that. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் அது அப்படியே தற்செயலா அது பாட்டுக்கு நடக்குதுங்க. No, it is not happening just like that. இல்லையா, அது அப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கல. It is God orchestrating events. தேவனை சகலவற்றையும் மேலாக இருந்து செய்ய வைக்கிறார். He is pulling the strings behind the scene. அவர் திரைக்கு பின்னால இருந்து திரைக்கு முன்னால் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடத்த வைக்கிறார். You know how a Christian's view when it comes to every providence in the world. ஒரு கிறிஸ்தவனாக என்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல கிடைக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் கிருபைகளையும் அனுகூலங்களையும் நான் எப்படி பார்க்க வேண்டும்? Let me tell you one illustration. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேனே. There was a man, maybe let's assume that his name is Mr. Green. ஒரு மனிதன் இருந்தார். ஒரு உதாரணத்திற்கு அவருடைய பேரை திரு கிரீன் என்று வைத்துக் கொள்வோம். He was ordered for a bread. அவர் ஒரு பிரெட் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க. And a grocery boy came and delivered the bread. அப்போ அந்த மளிகை கடையில வேலை செய்கிற ஒரு பையன் வந்து அந்த பிரெட்டை வந்து கொண்டு கொடுக்குறாங்க. And his name is Tom. அந்த பையனோட பெயர் வந்து டாம். And he said, okay, thank you Tom, you brought the bread on time. அப்ப அந்த நபர் சொல்றாரு, டாம் நன்றிப்பா, நீ சரியான நேரத்துக்கு பிரெட்டை கொண்டு வந்து உனக்கு நன்றி. Then the boy was saying, உடனே அந்த பையன் சொல்றாங்க, don't thank me sir. ஐயா, எனக்கு நன்றி சொல்லாதீங்க. You thank Mr. Jones who is the owner of the grocery shop. அந்த மளிகை கடையோட முதலாளியான ஜோன்ஸுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். He gave him a loaf to deliver, so that's you, the thanks has to go to him. இந்த பிரெட்டை உங்கள்ட்ட வந்து கொடுக்க சொல்லி என்ன அனுப்புனது அவர்தான். ஆகவே இந்த நன்றிக்கு அவர்தான் சொந்தக்காரர். And he called. உடனே இந்த கிரீன் அவருக்கு கால் பண்ணாரு. Hey grocer Jones, thank you so much for the bread that you delivered. மளிகை கடை ஜோன்ஸ் அவர்களே, பிரெட் சரியான நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு நன்றி. And he said, don't give your thanks to me. உடனே அவர் அதுக்கு, அப்பா நீங்க எனக்கு நன்றி சொல்லக்கூடாது. I got such good breads from the baker Brown. நல்ல இந்த மாதிரியான பிரெட், நல்ல குவாலிட்டியான பிரெட் அந்த பேக்கர் பிரவுன் அவங்க தான் செஞ்சு விற்கிறாங்க. I am just buying and selling. அவர்ட்ட இருந்து வாங்கி நான் விற்க மட்டும் தான் செய்றேன். If you want to really thank Mr. Baker or Mr. Brown. ஒருவேளை உண்மையாவே உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா இந்த பிரெட்டை உருவாக்கின அந்த பேக்கரான அந்த பிரவுனுக்கு தான் நன்றி சொல்லணும். He deserved for your thanks. உங்க நன்றிக்கு தகுதி அவருக்கு தான் உண்டு. He called the baker Brown. உடனே மறுபடி இவர் அந்த பேக்கர் பிரவுனுக்கு கால் பண்ணாரு. And he said, Baker Brown, thank you so much for this wonderful bread. ஐயா பிரவுன் அவர்களே, நீங்க செஞ்ச அந்த அருமையான பிரெட் அருமை, அதுக்கு உமக்கு நன்றி. And he said, my dear brother, don't thank me. எனக்கு அன்பான சகோதரர், நீங்க எனக்கு நன்றி சொல்லக்கூடாது. It is all because of the flour. இது ஏன் நல்லா வந்துச்சுன்னா அந்த மாவு நல்ல மாவு. So if you want to thank somebody, அப்ப யாராவது நீங்க நன்றி சொல்லணும்னா call Mr. Miller. மில்லருக்கு ஃபோன் பண்ணுங்க. And thank him for the wonderful flour. ஏன்னா அந்த மில்லர் தான் இந்த நல்ல மாவை கொண்டு வந்தது. And he
called Mr. Miller. No, he called the Miller and he was thanking the Miller. உடனே இவர் மில்லருக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொன்னாரு. And Miller says, அதுக்கு மில்லர் சொல்றாரு, don't thank me. இல்லப்பா நீங்க எனக்கு நன்றி சொல்லக்கூடாது. You call the foster, the farmer foster. ஃபாஸ்டர் அந்த விவசாயி, அவருக்கு தான் நீங்க ஃபோன் பண்ணி நன்றி சொல்லணும். Because he just cultivate and all these things and he given the good barley. அவர்தான் இந்த காரியங்கள் எல்லாம் விவசாயத்துல விளைச்சல் பண்ணி நல்ல கோதுமை எனக்கு கொடுத்தாரு. If he has not given, I would have not made a proper flour. ஒருவேளை அந்த நல்ல கோதுமை எனக்கு அவர் கொடுக்கலனா என்னால ஒரு நல்ல மாவு கொடுத்திருக்க முடியாது. And he is calling the farmer foster. உடனே இவர் அந்த விவசாயி அந்த ஃபாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. And he said, அப்ப அவர் சொல்றாரு, sir, it is not because of the Tom. ஐயா இது டாம்னால இல்ல. And it is not because of the grocery owner. இல்ல மளிகை கடை முதலாளினால இல்ல. And it is not because of the the one who has baked the bread. இல்ல அந்த பிரெட்டை உருவாக்கினவர்னாலயும் இல்ல. It is not because of the one who made the flour. இல்ல அந்த மாவு கொடுத்தவர்னாலயும் இல்ல. And it is also not because of the one who has provided the barley. இல்ல அந்த கோதுமையை கொடுத்த என்னாலயுமே கிடையாதையா. Don't thank me. எனக்கு நன்றி சொல்லாதீங்க. Thank God. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. If God did not give my farm sunshine and rain, I could have not done this. என் தேவன் ஒருவேளை சரியான அளவிற்கு சூரிய ஒளியையோ இல்ல சரியான அளவிற்கு தேவைக்கேற்ப மழையோ கொடுக்கலனா இந்த விளைச்சலை இந்த கோதுமையினால விளைவிச்சிருக்க முடியாது. How many idlis you had in the morning? காலைல எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? பொங்கல போல இருக்கு வீட்ல. How many of you had your breakfast in the morning? காலைல எத்தனை பேர் நல்லா சாப்பிட்டீங்க? Raise your hand up on high. Did you thank for the breakfast? அந்த உணவிற்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்றோமா? Did you really thank for the breakfast? உண்மையாகவே உணவிற்காக உணர்ந்து நன்றி சொன்னோம். How many of you have a good clothing? எத்தனை பேர் நல்ல ஒரு உடை அணிந்திருக்கீங்க? You thought you can have, you said I was buying. நாம என்ன சொல்றோம்? ஐயா நான் காசு கொடுத்து வாங்குனேன். But look at, if God didn't bring the sunshine, ஒருவேளை தேவன் சூரிய ஒளியை கொடுக்கலனா, if we couldn't cultivate, நம்மளால விளைச்சலை செய்ய முடியலனா, you will not get the flour. நமக்கு மாவு கிடைக்காது. If you don't get the flour, you cannot bake it. மாவு கிடைக்கலனா பிரெட் செய்ய முடியாது. If you don't bake it, no bread, no delivery boy, and you are starved in death. பிரெட் செய்யலனா அதை விற்க முடியாது, அங்க கொண்டு வரவனுக்கு வேலை இல்லை, நமக்கு கடைசியில பட்டினி தான் மிஞ்சும். You need to thank God for everything. எல்லாவற்றிற்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லணும். You know why the famine has not come here, which came in Sri Lanka? ஐயா நமக்கு அண்டை நாடான இலங்கையில ஏற்பட்ட அந்த பஞ்சம் ஏன் நம்ம நாட்டில் ஏற்படல? Why the problems that Nepal has faced we have not faced? நேபாள் தேசத்துல ஏற்பட்ட அந்த புரட்சி கலகம் ஏன் நம்ம தேசத்துல ஏற்படல? Why we didn't have the war? ஏன் நம்ம நாட்டில் ஒரு யுத்தம் இல்ல? Why we didn't have the earthquake? ஏன் நமக்கு இன்று பூமி அதிர்ச்சி இல்ல? Why we don't have starving and the famine? ஏன் நமக்கு பஞ்சமும் பசியும் காணப்படவில்லை? Do you have the control in your hand? இதெல்லாவற்றுடைய கண்ட்ரோல் உங்க கையில இருக்குதா? I am not saying because you're good God is protected, but that's not my story. But my point is, remember God in every good things that you do have and you do enjoy. ஐயா நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க, அதனாலதான் இதெல்லாம் நடக்கலன்னு நான் சொல்ல வரல, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் எதை நாம் மறந்து விடக்கூடாது என்றால், தேவன் எப்பொழுதும் நல்லவர், அவருக்கு நான் எப்பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும். That's what James 1:7 he said, every good gift. ஆகவே தான் யாக்கோபு 1 சொல்லும்போது அனைத்து ஆசீர்வாதங்களும் நன்மையான எந்த ஈவும், every good gift, whatever good gift, அது என்ன நன்மையா இருந்தாலும் சரி, it came from one source, அது ஒரே ஆள்கிட்ட தான் வருது, from God. அந்த உறைவிடம் தேவன். It's not, maybe you may say that, okay, I was working and so get the money. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்லலாம், ஐயா நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் பணத்தை சம்பாதிச்சேன். So there was a miser, he came to a preacher and he said, okay, okay, you said all these things, gratitude and so on, but let me tell you, I am working so hard, I sweat and I get the money. கஞ்சன் ஒரு கஞ்சன் ஒருத்தன் காணப்பட்டான். அவன் ஒரு பாதிரியாரிடம் இல்ல ஒரு பாஸ்டர்ட்ட நான் என்ன சொன்னார்னா, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், நான் இதுக்காக பாடுபட்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இது. சார் ஏன் வேர்வை சார்? இட் இஸ் மை ஸ்வெட். நான் வேர்வை சிந்தி சம்பாதியம் பண்ண சார். நான் ஐ ஸ்வெட் மை blood and I earned all these things. And the pastor was asking back, அதுக்கு அந்த போதகர் சொன்னார், if you don't get sweat, what will happen to you?
வேர்வை சிந்தினேன்னு சொன்னீங்களப்பா, அந்த வேர்வை வரலன்னா உங்களுக்கு வாழ்க்கை என்ன ஆகும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? If you work so hard, you have to sweat out. நீங்க அதிகமா உழைத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வேர்க்க ஆரம்பிக்கும். If the sweat has stopped, ஆனா ஒருவேளை வேர்க்கிற அந்த process உங்க உடம்புல நின்னுடுச்சுன்னா something is wrong. உடம்புல ஏதோ பிரச்சனை. Brother, I worked so hard all the night. ஐயா, நான் இரவு முழுவதும் உழைத்தேன். You are alive, that's why you are working. நீங்க உயிரோட இருந்தனால தானே உழைக்க முடிஞ்சிச்சு. Who made you or who keep you alive? உங்களை உயிருடன் வைத்திருப்பவர் யார்? That is God. தேவன். So we ought to thank for everything. நாம் ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். Just stay tuned for 5 minutes. I'll just read out couple of lists which we need to thank God. ஒரு 5 நிமிடங்கள் என்னுடன் பயணிங்க. நான் எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்ங்கறத விரைவாக வாசிக்கிறேன். I'm going to finish this series today. இந்த உபத்தொடரை நான் இன்னைக்கு முடிக்க போறேன். So please listen. What are all the good things that I do have that I need to thank God? என் வாழ்க்கையில நான் என்னென்ன நன்மைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறேன். நீங்க கொஞ்சம் கவனிங்க. I don't want to explain everything, but just give the words alone. எல்லாத்தையும் நான் விவரிக்க போவதில்லை, அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்ல போறேன். For all the gifts that you have, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சகல நன்மைகளுக்கு, வரங்களுக்காக, and your friends, loyal friends, உங்களுடைய உண்மையான நண்பர்களுக்காக, all your supplies, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட provisions, பொருட்களுக்காக, met all your needs, தேவைகளை சந்திப்பதற்காக, you have word in your mouth, உங்க வாயினால உங்களுக்கு வார்த்தைகளை பேச முடிவதற்காக, and you have deed in your hand, உங்க கைகள்னால செயல்கள் செய்வதற்காக, you have health, நல்ல சுகத்திற்காக, you have some work, உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்ததற்காக, you have hands, உங்களுக்கு கரங்கள் இருப்பதற்காக, ears, உங்களுக்கு காதுகள் இருப்பதற்காக, tongue, நாக்கு இருப்பதற்காக, feet, கால்கள் இருப்பதற்காக, eyes, கண்கள் இருப்பதற்காக, heart. இருதயம் துடிப்பதற்காக, Christ came for you, உங்களுக்காக தேவனாகிய கிறிஸ்து வந்ததற்காக, for the cross, சிலுவைக்காக, for the redemption, அந்த இரட்சிப்பிற்காக, the power in saving, உங்களை இரட்சித்ததில் காணப்பட்ட தேவனுடைய வல்லமைக்காக, and your glorious triumph over your grave, உங்களுடைய பாதாளத்திலிருந்து மரணத்திற்கு மேலாக உங்களை ஜெயிக்க and வைத்ததற்காக, what God has prepared in the mansions above, பரத்திலே நமக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களுக்கும் வீடுகளுக்கும், and one day he is going to come to reward you, ஒரு நாள் திரும்பி வந்து நமக்கான பொக்கிஷங்களை அவர் தர போகிறதற்காக, your talents, உங்களுடைய தாளந்துகளுக்காக, your abilities, திறமைகளுக்காக, you can do things for others, மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற இல்ல உதவுவதற்கு முடிவதற்காக, you are making others feel happy, மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடிவதற்காக, you make somebody's world as more beautiful, மற்றவருடைய உலகத்தை சிறந்ததாக அழகாக உங்களால் மாற்ற முடிவதற்காக, for so many people you are an inspiration, அநேக ஜனங்களுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக இருப்பதற்காக, your strength, பலனிற்காக, your care, உங்களுடைய அன்பிற்காக, and people showing the respect over you, மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது உங்களை மதிப்பதற்காக, your breath, உங்களுடைய நாசியின் and சுவாசத்திற்காக, your beat of heart, உங்களுடைய இருதயம் துடிப்பதற்காக, and the blinking of eyelid, உங்களுடைய கண் இமைகள் அது அசைவதற்காக, and the flow of the blood, இந்த நம்முடைய உடம்புல நம்முடைய இரத்தம் ஓடுவதற்காக, pumping of your heart. நம்முடைய இதயம் துடிப்பதற்காக, What else you want? இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும்? Whatever I have said, all these things, you don't have any control. நான் சொன்ன இந்த எல்லா காரியங்களுக்கும் மேல என்னுடைய ஆளுகையில என்னுடைய கரம் ஒண்ணும் இல்லையே. It is all graciously given. கிருபையாக எனக்கு கொடுக்கப்பட்டது. It is all graciously given as gifts. கிருபையாக எனக்கு ஈவாக கொடுக்கப்பட்டது. All my gifts are gifts. ஐயா, எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கிருபைகளும் அது ஈவு. All my talents are given, not earned. எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தாளந்துகளும் கிருபையாக அளிக்கப்பட்டதுதானே தவிர நான் ஏதோ செஞ்சு உருவாக்கல, சம்பாதிக்கல. If I don't have the breath, my state is death. ஐயா, எனக்கு நாசில சுவாசம் இல்லை என்றால் என்னை அழைப்பது ஒரு பிணம் என்று. Do you have the control over it? அதுக்கு மேல உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குதா? Can you shift all these things? Can you tweak all these things? Can you tune all these things? இந்த எல்லா காரியங்களால கொஞ்சம் அது மாற்றவோ, இந்த எல்லா காரியங்களை கொஞ்சம் அது அசைக்கவோ, நிர்வகிக்கவோ முடியுமா? So that is we need to understand. ஆகவே தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். When was the last time you take a cup of water and drink that cup of water? You think that okay, God has graciously given me the water and the ability to drink the water. ஐயா, கடைசியா எப்போ ஒரு கப்ல ஒரு தண்ணி எடுத்து நம்ம குடிக்கும்போது இந்த கப்ல இருக்கிற தண்ணிய தேவன் கிருபை எனக்கு கொடுத்தாரே, இந்த தண்ணியை குடிப்பதற்கான கிருபைய பலனை எனக்கு தேவன் கொடுத்தாரு, இதற்காக நன்றி அப்படி நம்ம சொல்லிருக்கோமா? Now still I remember my dad met an accident once. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு முறை என் தகப்பன் ஒரு விபத்தை சந்தித்தார். He was in ICU. அவர் ஐசியூல இருந்தார். And little bit terrible condition. அந்த தீவிர சிகிச்சை பிரிவுல கொஞ்சம் கடினமான சூழ்நிலை அது. My dad is like who is consuming lot of waters.
என் தகப்பன் எப்படின்னா நிறைய தண்ணி குடிப்பாங்க. The moment he get up in the morning, he'll drink at least 1 liter water. காலையில எந்திரிச்ச உடனே அப்பா குறைஞ்சது ஒரு லிட்டர் தண்ணி குடிப்பாங்க. And I was in ICU next to him. அவருக்கு பக்கத்துல அந்த தீவிர சிகிச்சை பிரிவுல நானும் இருந்தேன். And he was keep on asking, give me water. அவர் திரும்ப தண்ணி வேணும் என்று கேட்கிறார். And the nurse says, you should not give water. ஆனா மருத்துவச்சி நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. And finally, கடைசியாக they given this kind of this size of tube. கிட்டத்தட்ட இந்த சைஸ்க்கு ஒரு டியூப் எடுத்து break the neck of the tube. அந்த டியூபோட அந்த முனையை உடைச்சி and asking my dad, it's okay, no, just no, put your tongue out. எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய நாக்கை நீங்க வெளிய நீட்டுங்க. And they just squeezing the water drop by drop on his tongue. அந்த நாக்குல கொஞ்சமா தண்ணியை ஒரு சொட்டாக அவங்க கொடுத்தாங்க. And I was remembering my dad took the pot and just drink the water like this. எங்க அப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மொத்த ஜக் அப்படி எடுத்து மொத்தமா குடிக்கிற ஒரு மனிதர். But now drop by drop. ஆனா இப்போ ஒவ்வொரு சொட்டாக. And still I remember what he said after that. அது முடிந்து அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு நேரத்துல எவ்வளவு தண்ணி நான் குடிப்பேன் தெரியுமா? You know how much water I used to drink at a moment in a day? My dear friend, that is the life. எனக்கு அன்பானவர்களே இதுதான் வாழ்க்கை. You and me are in a better shape. That is just because of he was upholding you and me. நீங்களும் நானும் இன்று ஒரு நல்ல நிலையிலே காணப்படுகிறோமே இதற்கு காரணம் என்னன்னா அவர் நம்மளை ஏந்தி தாங்குவதே. Don't ever be ungracious. ஐயா நன்றி உணர்வு இல்லாமல் தயவு செய்து இருந்திராதீங்க. When we Christians are like, we get small failures. நம்ம கிறிஸ்தவங்க எப்படின்னா நம்ம வாழ்க்கையில சின்ன தோல்விகளை நாம் சந்திக்கும் போது immediately we look at God. உடனே நம்ம தேவனை பார்க்கிறோம். What are you doing? தேவனே நீங்க என்ன பண்றீங்க? Why you don't work on this way? ஏன் இந்த விதத்துல இப்படி நீங்க செய்யப்படல? How sincere I am. நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன். Why are you not answering? ஆனா நீங்க ஏன் என் ஜெபத்திற்கு Why are you doing all that? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? No, listen the sermon till the end. கடைசி வரைக்கும் இந்த செய்தி நீங்க முழுசா கேளுங்க. We question him just like that. பல நேரத்தில் தேவனை நாம் கேள்வி கேட்கிறோம். That is basically ungracious heart, unthankful heart. இதற்கு அர்த்தம் என்னன்னா நம்முடைய இருதயத்துல ஒரு நன்றி உணர்வு, தேவன் செய்த காரியங்களை நினைத்து பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற இருதயம் இல்லை. So for example, if Sylvan wants to have a Bible, ஒரு உதாரணத்திற்கு இப்ப சில்வனாகி எனக்கு ஒரு வேதம் வேண்டும் என்றால் I was looking for a good Bible. போதகர் ஒரு நல்ல வேதாகமம் வாங்குவதற்காக தேடி பார்த்து or leather bound, ஒரு leather bound இருக்கிற and the font is good, நல்ல பெரிய எழுத்து இருக்கிற, and if you highlight it should not get the imprint on the other side. ஒருவேளை அந்த பைபிள் ஹைலைட் பண்ணா மறுபக்கத்துல அந்த பதிப்பு ஏற்படாதபடி நல்ல பக்கமாக very good bindings, நல்ல பைண்டிங் போட்ட, and have enough bookmarks, அதுல எழுதுவதற்கு ஏத்த புக்மார்க்ஸ் வைக்கிற and like a good version, நல்ல ஒரு வெர்ஷன்ல, a very good translation, நல்ல ஒரு மொழிபெயர்ப்புல, and we found such a Bible and just giving to a gift as a gift to Sylvan. அப்படி ஒரு நல்ல வேதாகமத்தை பார்த்து கண்டுபிடிச்சு அத ஒரு கிஃப்டாக பரிசாக எனக்கு வாங்கி கொடுக்கறாங்க. And Sylvan opened the Bible. அத நான் திறந்து பார்க்கறேன். And looking at me, அத பார்த்துட்டு I'm doing ministry, நான் ஊழியம் பண்றேன், but you're giving the Bible without any concordance. கொடுத்த வேதத்துல கன்கார்டன்ஸ் இல்லையே. No references. ரெஃபரன்ஸே இல்ல. Anyway, thank you so much for the gift. நல்ல பரவாயில்லை. நன்றி. Let me tell you, that thank you is gone. ஐயா அந்த நன்றி சொல்றதுக்கு பிரயோஜனம் இல்ல, அந்த நன்றியே இல்ல. That thank you count for nothing. அந்த நன்றி சொல்றதுல அர்த்தமும் இல்ல. Exactly the same attitude you and me have with respect to God. இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனை பார்க்கும்போது காணப்படுகிறது. பார்த்து நல்ல Dress தருவாரு. He will be so conscious and so careful to give us a beautiful dress. நல்ல சாப்பாடு தருவாரு. He will give us a good food. நல்ல சொகுசான வீடு தருவாரு. He will give us a wonderful house to stay. நல்ல நேசிக்கக்கூடிய ஃபேமிலியை தருவாரு. He will give a good family that will love and cherish us. நல்ல வெஹிக்கிள் தருவாரு. He will give a good vehicle. நல்ல ஜாப் தருவாரு. நல்ல வேலை எல்லாம் தந்திருப்பாரு. He had given everything. கால் சுண்டுவரல் இடிச்சிருக்கும். And but our little finger has hit somewhere outside. ஏன் இது இடிச்சது? God, why did you make this to hit me? அந்த பைபிள்ல லெதர் பவுண்ட் அதை நீ பார்க்கலையா? Brother, that Bible was a leather bound. Didn't you notice it? Did you notice the bookmark? அதுக்குள்ள இருந்த bookmark பாத்தீங்களா? Look at the quality of the paper. அந்த பேப்பர் எந்த அளவுக்கு தரம் வாய்ந்ததுன்னு பாத்தீங்களா? And look at the translation. அந்த மொழிபெயர்ப்பை பாத்தீங்களா? How much effort I have put to get that particular version. இந்த குறிப்பிட்ட வேதம் கிடைப்பதற்கான எவ்வளவு முயற்சி செய்தேன் தெரியுமா? And above all, don't forget that you have not earned it. It is a gift. எல்லாவற்றுக்கும் மேலாக இது உங்களுக்கு பரிசாக கிஃப்டாக கொடுக்கப்பட்டது. நீங்க சம்பாதிச்சது இல்லங்கிறத மறந்துடாதீங்க. I don't know whether you heard the proverb or not. This proverb or not. In the village they will say this. எனக்கு நீங்க இந்த பழமொழியை நீங்க நம்ம ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்க, நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. I don't know how he is going to translate it in English. Anyway, I am going to say it in Tamil.
Let's see. இதை எப்படி மொழிபெயர்க்கிறது எனக்கு தெரியல. ஓசியில் கிடச்ச எரும மாட்டை பல்ல பிடிச்சிக்கிட்டு பார்த்தானோ. எங்க டிரான்ஸ்லேட் பண்ண போ. பெஸ்ட் இன்டர்பிரட்டர் எவர். லெட்ஸ் see how he is translating. ஒரு தடவை கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட். ஓசியில் கிடச்ச எரும மாட்டை பல்ல பிடிச்சிக்கிட்டு பார்த்தானோ. A bull that was given for free, what heart I have to check if it is good or not? By looking at the teeth. Important point. அப்பதான் தூக்கிட்டு பார்க்க முடியும். That is how we are all behaving. இப்படிதான் நாம செயல்படுறோம். Somebody bull. யாருக்கோ எருமை மாடு. Somebody got bull as a gift. யாரோ ஒருவருக்கு பெரிய மாடு கிடைச்சிருக்கு. Somebody got the dog as a gift. ஒரு சிலருக்கு சின்ன நாய்க்குட்டி கிடைச்சிருக்கு. Somebody got the duck as the gift. ஒரு சிலருக்கு வாத்து கிடைச்சிருக்கு. Whether duck, bull or buffalo, whatever it is, but it's all gift. ஐயா, அது வாத்து கிடைச்சாலும் சரி, நாய்க்குட்டி கிடைச்சாலும் சரி, எருமை மாடு கிடைச்சாலும் சரி, அது கொடுக்கப்பட்டது ஒரு பரிசாக, கிஃப்டாக. பக்கத்துல இருக்க gift, sorry, பக்கத்துல gift பார்த்து thank God for this gift ன்னு சொல்லுங்க. You can turn to your gift who is sitting beside you and thank them. Thank God for this gift. மில்டன் திரும்பவே இல்லையா? வேற ஏதாவது சொல்லியிருந்தா வேணா திரும்பி சொல்லலாம். சொன்னதெல்லாம் டக்கு சொன்னா செட் ஆகாது, பஃபலோ சொன்னா அடிதான் விழும், டாக் சொன்னா வாய்ப்பே இல்லை, சாப்பாடு கிடைக்காது. இதுக்கு சொல்லாம சும்மாவே இருந்துட்டு சீரியஸா பிரசங்கத்தை கவனிக்கிற மாதிரி நோ 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 டெல் டு தட் வேண்டாம். ஓகே, இன்னும் சொல்லாம கோல்டு கொடுத்தாரு. God has given us gold. சில்வர் கொடுத்தாரு. பொன் வெள்ளி. ப்ராஸ்பரிட்டி. ஓகே, கார் கொடுத்தாரு. He has given us a car. ஏன்னா அழகான மனைவியை கொடுத்தாரு. He has given us a good wife. and wonderful life partner கொடுத்தாரு. அருமையான என்னுடைய துணையை கொடுத்திருக்காங்க. என்னுடைய துணையா? எனக்கு சொல்லுங்க. இங்கே சொல்லு. Thank God for it. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும். Please understand, everything that we do have, everything that we possess, everything that we enjoy, it's all coming from the Lord. என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற எல்லா காரியங்களும், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சொந்தமான எல்லாவற்றுமே என் தேவன் எனக்கு ஈவாக அருளியது. Don't look at the gaps here and there. அதுல இடையில சின்ன சின்ன தடைகளையோ சின்ன சின்ன இடங்கள் விடுபட்டு இருக்கிறது மட்டும் பார்க்காதீங்க. Sometimes we'll have the attitude like this. சில நேரம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும். So we'll go for a praise service. Praise service, துதி ஆராதனை. We will go for a praise service. And we'll go there. அங்க போகும்போது What is the purpose of going there? துதி ஆராதனைக்கு நம்ம எதுக்கு போறோம்? டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லக்கூடாது, நம்ம சர்ச்சு தப்பது. What is the purpose? To give thanks. தேவனுக்கு நன்றி சொல்வதற்காக செல்கிறோம். To praise தேவனை ஆராதிக்க. Praise God. தேவனை ஆராதிக்க. And we'll go and do all the praise and singing all the songs. அப்ப அங்க செஞ்சு நம்ம துதிச்சு பாடி தேவனுக்கு நன்றி சொல்வோம். And we'll say that. அப்ப நம்ம சொல்லுவோம், that guitar was not good, right? அங்க கிட்டார் ஒழுங்கா போடல தெரியுமா? I'm not saying, I'm not talking about Evangeline, by the way. And the preacher, he didn't preach properly actually. So boring actually. அந்த பிரசங்கர் சரியில்லைப்பா, ரொம்ப போர் அடிச்சாரு, ஒழுங்காவே பேசலையே. ஐயா எதுக்கு வந்தீங்க? Why did you come? எதுக்கு வந்தீங்க? தேவனுக்கு நன்றி சொல்ல. நம்ம இப்படிப்பட்ட ஆளுக்கு தேங்க் பண்ற இடத்துல கூட ஒரு குறை கண்டுபிடிச்சு தேங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கு. Do you know how we are? Even in a place to thank, we will find out areas of deficit, find some areas where it is bad, and yet we'll come to praise God. Don't look at all the negatives. ஐயா நெகட்டிவ் எல்லாம் பார்க்காதீங்க. There is no man in the world without any negative situations. இந்த உலகத்துல எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் கிடையவே கிடையாது. Your failures may be their success, but their failures may be your success, whatever it is. ஒருவேளை உங்களுடைய தோல்விகள் அவங்களுடைய வெற்றிகளாக இருக்கலாம், ஆனா அவர்களுடைய தோல்விகள் உங்களுடைய வெற்றிகளாக இருக்க முடியும். There was a great writer, Rudyard Kipling. Rudyard Kipling என்ற ஒரு மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர் இருந்தார். Actually he was born in Bombay when India was a British India. அது நம்மளுடைய இந்திய தேசம் இங்கிலாந்திற்கு கீழே காணப்படும் போது அந்த நாட்களில் பிறந்த ஒரு மனிதர் இவர். பாம்பேல பிறந்தவர். No, his life journey was so tough. அவர் வாழ்க்கை ரொம்ப கடினமான பாதை. He couldn't study, he didn't have enough money and all those things. அவரால படிப்பதற்கு தேவையான பணம் இப்படி எல்லாம் இல்லாம இருந்துச்சு. But later point of time he became so rich just because of his writings. ஆனா பின்னாட்களிலே அவர் சிறந்த எழுத்தாளர். அவருடைய எழுத்தின் படைப்புகளின் மூலமாகவே மிக பணக்கார ஐஸ்வர்யனாக மாறினார். Wonderful poet. சிறந்த ஒரு கவிஞர். Wonderful storyteller. சிறந்த ஒரு கதை எழுத்தாளர். And lot of articles he had written became so famous. அவர் எழுதிய அநேக கட்டுரைகள் மிக பிரபலமானது. And one particular time ஒரு
குறிப்பிட்ட நாளிலே, in fact, he was lost his son. இன்னும் சொல்ல போனா அவருடைய மகனை அவர் இழந்து விட்டார். A lot of problems, but still his writing was still has all its fame and name. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக தோல்விகளும் சவால்களும் இருந்தாலும் கூட அவருடைய எழுத்துக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை, பிரபலமானவை. And one particular time, ஒரு குறிப்பிட்ட சமயத்துல each word he has written has been paid 10 shillings, which means at least 8 rupees of Indian rupee. அவர் எழுதின ஒவ்வொரு வார்த்தைக்கும் 10 ஷில்லிங், இங்கிலாந்து நாட்டின் கணக்குப்படி நம்ம ஊர்ல சொன்னா அந்த நாள்லயே 8 ரூபாய், 7 rupees approximately. மன்னிக்கவும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் 7 ரூபாய் அவங்க கொடுக்கிற அளவுக்கு அவர் பிரபலமா Which இருந்தார். means he has written one article. அப்படின்னா அவர் ஒரு கட்டுரை எழுதினார்னா How much they got paid? How much he has got paid? எவ்வளவு அவருக்கு சம்பளம் கொடுப்பாங்கன்னா, If you divide by number of words, அந்த கட்டுரையில எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு எண்ணிட்டு for each word he has got 7 rupees on those days. அந்த நாள்லயே ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவருக்கு 7 ரூபாய் சம்பளமாக So கொடுக்கப்படும். few college students, they plan to mock him. அதனால அந்த சூழ்நிலையில ஒரு சில கல்லூரி மாணவர்கள் அவரை கேலி செய்யணும்னு முடிவு They செஞ்சாங்க. didn't appreciate Kipling's writings. அவங்க கிப்ளிங்கோட இந்த எழுத்துக்களை அதிகமா அவங்க நல்லா இல்லைன்னு நினைச்சாங்க. So they sent a note to him enclosed 10 shillings and said, Mr. Kipling, send me your best word. ஆகவே அவரை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இவர் ஒரு கடிதம் மாதிரி எழுதி 10 ஷில்லிங், அதாவது 7 ரூபாய் அதுக்குள்ள வச்சு, உங்களுடைய படைப்புகளை உங்களை பத்தி சொல்வதற்கு ஒரு வார்த்தை, எப்படின்னா என்ன வார்த்தை சொல்லுவீங்கன்னு கேட்டு, உங்ககிட்ட இருக்கிறதுல சிறந்த ஒரு வார்த்தையை கொடுங்க இந்த 7 ரூபாய்க்கு. மன்னிக்கும், give me the best word that you have for this 7 rupees that I'm sending you ன்னு சொல்லி அதை அனுப்பிச்சாங்க. Kipling didn't get irritated. அதுக்கு கிப்ளிங் வந்து இரிட்டேட்லாம் ஆகல, Didn't get angered. கோபம் வரல. And he was writing back to them. அவங்களுக்கு திரும்ப ஒரு கடிதத்தை எழுதினார். One word. ஒரு வார்த்தை, Thanks. நன்றி. That is the best word that any man can tell to anybody. இந்த உலகத்திலேயே எந்த மனுஷனாலையும் இன்னொரு மனுஷனுக்கு சொல்லக்கூடிய ஆக சிறந்த வார்த்தை எதுவென்றால் நன்றி. Why don't you give that best to the one who has given the life? ஐயா, இந்த சிறந்தத வாழ்க்கையே ஜீவனையே உங்களுக்கு கொடுத்த அந்த சிறந்த தேவனுக்கு கொடுக்கிறது தவிர வேற என்ன செய்ய முடியும்? Hallelujah. Thank God. தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். Thank God. தேவனுக்கு நன்றி சொல்வோம். Once again shouted, thank God. தேவனே உமக்கு நன்றி. Thank God. தேவனே உமக்கு நன்றி. Million times you can say that, still he deserves for it. கோடிக்கணக்கான முறை நம்ம தேவனை நன்றின்னு சொன்னா கூட அதற்கு மேலேயே தகுதியுடைய தேவன் அவர். 1 Thessalonians chapter 5 verse 18. 1 தெசலோனியர் 5:18. Give thanks in all circumstances, for this is the will of God in Christ Jesus for you. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. Is it possible? ஐயா, இது சாத்தியமா? Is it possible to give thanks in all situations? எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி செய்வது சாத்தியமா? சாத்தியமா? சும்மா கதை விடக்கூடாது. நீங்க அப்படி சரி சாத்தியம் நீங்க செஞ்சீங்களா? If it is so and it is possible, have you done it? இதுக்கு பேர் என்னது? கொழுப்பு அப்படிதான் சொல்லும். No, there was a leper. ஒரு தொழுநோயாளி இருந்தார் in India. இந்தியாவில். He was a Christian. அவர் ஒரு கிறிஸ்தவர். He got leprosy. அவருக்கு இந்த தொழுநோய் வியாதி காணப்பட்டது. I'll read his statement. அவர் என்ன எழுதியிருந்தாருன்னு நான் வாசிக்கிறேன். I thank God that he laid leprosy on me, because of the lepers I have been able to lead them to Christ. தேவன் இந்த தொழுநோயை எனக்கு கொடுத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் இது எனக்கு இருக்கிறதுனால மற்ற தொழுநோயாளிகளை என்னால் சந்திக்க முடிஞ்சு அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்த முடிந்தது. It is easy to preach. ஐயா, பிரசங்கம் பண்றது எளிது. But if I think this verse, thinks this statement. ஆனா இந்த மனிதர் சொன்ன இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, I'll show you a couple of illustrations later point of time. பின்னாடி ஒரு சில எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்ல போறேன். It spoiled my sleep, being very honest. உண்மையை சொல்ல என் தூக்கத்தை இது கெடுத்துடுச்சு. I was praying, Lord, am I eligible to say that? நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே இந்த உதாரணத்தை இந்த வாக்கியத்தை சபைக்கு முன்னாடி சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கா? No, the second half of my sermon has a lot of illustrations. இன்னைக்கு என்னோட செய்தியோட இரண்டாம் பக்கத்துல நிறைய எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். But when I was reading all those I was thinking, Lord, is it okay to tell that? இதெல்லாம் வாசிக்கும் போது என் மனசுக்குள்ள ஏற்பட்ட ஒரு கேள்வி என்னன்னா, தேவனே
இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? நானே இதை சொல்லணுமா இதை என்னால் சொல்ல முடியுமா இதை? Can I say it or am I eligible to say it? I know my failures. என் தோல்விகளை நான் அறிந்திருக்கிறேன். I know my lack. என்னுடைய weakness எனக்கு தெரியும். I know my pain. என்னுடைய வலிகள் எனக்கு தெரியும். How come I say this? அப்படி இருக்கும்போது என்னால் இதை எப்படி சொல்ல முடியும்? But look at a leper. ஆனா ஒரு தொழுநோயாளி, I'll just read the statement. சொன்னதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். He saw his leprosy as a part of God's saving plan. அவர் தன்னுடைய தொழுநோய் எப்படி பார்த்தார்னா தேவனுடைய ரட்சிக்கிற திட்டத்தின் ஒரு அங்கமாக. He said that is why the souls of the lepers may be washed white in the tide of the Savior's blood. God had permitted him to become a leper. தேவன் இந்த தொழுநோயாளியாக என்னை எதற்கு அனுமதித்தார் என்றால் இந்த தொழுநோயாளியாக நான் இருப்பதின் மூலமாக மற்ற தொழுநோயாளிகளின் ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே வெண்மையாகப்பட மாற்றுவதற்காகவே. When I was in corporate, நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை செய்யும்போது I was about to quit. என் வேலையை விடுவதற்கு இருந்த அந்த சமயம், for full time ministry, முழு நேர ஊழியத்திற்கு வருவதற்காக இருந்த அந்த சமயம், and many people made this one statement. பலர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, if you come out of the corporate, ஐயா நீங்க இந்த கார்ப்பரேட் கம்பெனி விட்டு வந்துட்டீங்கன்னா you have the ID card, உங்க கிட்ட இந்த ஐடி கார்டு இருக்கு, you have the access, உள்ள போவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, so that you can only go in and preach the people. உங்களால மாத்திரம் தான் இந்த கம்பெனிக்குள்ள சென்று அங்க இருக்கவங்களுக்கு பிரசங்கிக்க முடியும். Even a minister and MLA cannot go in. ஒரு மந்திரியாலயோ எம்எல்ஏயால கூட அங்க போக முடியாது. Then if you are coming out, who will be doing all that? ஆனா நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா உள்ள இந்த ஊழியத்தை யார் செய்வது? கேட்க நல்லா இருக்கு. It is all looking good. If this is a leper camp, ஒருவேளை அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு பதிலாக அது ஒரு தொழுநோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக இருந்துச்சுன்னா, if this is a leper camp, தொழுநோயாளிகள் இருக்கிற கூடாரம் இருந்துச்சுன்னா, can any well-wisher come and tell me, ஏதாவது ஒரு நலம் விரும்பி என்னிடம் வந்து, why don't you be a leper so that you can preach to the lepers? ஐயா நீங்க ஏன் தொழுநோயாளியாக மாறி இந்த கூடாரத்துக்குள்ள சென்று மற்ற தொழுநோயாளிகளுக்கு பிரசங்கிக்க கூடாது? But look at the attitude of this one Christian leper. ஆனா இந்த கிறிஸ்தவ இந்த தொழுநோயாளிகளுடைய மனப்பான்மையை பாருங்க. Who will come and preach the gospel to the leper and make them to clean by the blood of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான இந்த சுவிசேஷத்தை இந்த தொழுநோயாளத்தில் கொண்டு சென்று இந்த இரத்தத்தின் மூலமாக அவருடைய ஆத்துமாக்களை கழுவ செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு பயன்படும் கருவி எங்க இருக்கு கண்டுபிடிக்க முடியும்? My dear friend, எனக்கு அன்பானவர்களே, we are not the problematic people. நாம இருக்கிறது பிரச்சனையான இடத்துல இல்ல. We are not the suffering people. நாம ஏதோ கஷ்டத்துல இல்ல. Millions all around, ஆயிரக்கணக்கான பேர் still they are living for God. ஆனாலும் இன்றும் தேவனுக்காக வாழ்கிறார்களே. I am just questioning myself. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், would I say this statement that made by the leper? இந்த தொழுநோயாளி சொன்ன இந்த காரியத்தை என்னால சொல்ல முடியுமா? Hebrews 13:15, எபிரேயர் 13:15, continually offer up the sacrifice of praise. ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவருக்கு செலுத்த வேண்டும். See, praising God is a sacrifice. ஐயா இந்த தேவனுக்கு நன்றி சொல்வது ஒரு ஸ்தோத்திர பலி. In the book of Psalms you can read sacrifice of praise. சங்கீதங்களை நாம் வாசிக்கும்போது ஸ்தோத்திர பலி என்று அழைக்கப்படுகிறது. It's a sacrifice. இது ஒரு பலி. So you know the way we think, when everything is right I will praise God. நாம பொதுவா என்ன நினைக்கிறோம்னா எல்லா காரியங்களும் சூழ்நிலைகளும் சரியாக சுமூகமாக இருக்கும்போது நான் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று. But sacrifice is somebody has to be killed. ஆனால் பலி என்றால் என்ன? யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று வெட்டப்பட கொல்லப்பட வேண்டும். Something has to be killed. ஏதோ ஒன்று கொல்லப்பட வேண்டும். Then only it is a sacrifice. அதற்கு பேர் தான் பலி. So what do you mean by sacrifice of praise? அப்படி என்றால் ஸ்தோத்திர பலி என்றால் அதன் அர்த்தம் என்ன? Whatever happens all around me, என்னை சுற்றி என்ன நடந்தாலும், my desires has to be slaughtered. என்னுடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் அது வெட்டப்பட வேண்டும். My preference has to be and killed in the altar. எனக்கு நான் கொடுக்கிற முன்னுரிமைகளை அதை நான் பலியிலே வெட்ட வேண்டும். My longings, my wants, my ask, let me put all that in the altar, but I will praise God as a sacrifice. என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பலிபீடத்திலே வைத்து எரிக்கப்பட்டாலும் நான் தேவனுக்கு நன்றி சொல்வேனே, அதுதான் ஸ்தோத்திர பலி. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்காதுல்ல? When we hear all these things, it won't feel good unto us. Am I right? எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா எல்லாரும்? Are you all here? அங்க இருக்கிறீங்களா? Let me tell you, our God is in control. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், நம் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறார். இன்னொரு காரியம் வேற,
another thing is, when he is in control, அவர் எல்லாற்றுக்கும் மேலே காணப்படும் போது he is in control over you as well. அவர் உங்க மேலயும் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். Whatever you do, நீங்க எதை செஞ்சாலும் ultimate the climax is left hand side equal to right hand side. நம்ம மேக்ஸ்ல எழுதுற மாதிரி அதனுடைய முடிவு இடது பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான் வலது பக்கத்துல எழுதப்படும். whatever God has planned, தேவன் எதை முன்குறித்தாரோ left hand side அது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குனா will come into pass right hand side. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தே தீரும். No, when the Puritans, you all know about Puritans. நம்ம எல்லாருக்கும் இந்த தீவிர பரிசுத்தவான்களை குறித்து அறிந்து In நிக்கிறோம். the early 17th century. 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். So they started moving from Europe to Plymouth, to the New England area. அவர்கள் இந்த ஐரோப்பா தேசத்திலிருந்து அந்த புது இங்கிலாந்து அந்த பிளைமவுத் என்கிற இடத்திற்கு அவங்க புலம்பெயர்ந்து கொண்டிருந்த காலகட்டம். At the Plymouth colonies they came, the very first thing they faced is, அவங்க அந்த பிளைமவுத் காலனிக்கு வந்தபோது அவங்க சந்தித்த முதல் சவால் என்னன்னா, எதுக்கு வந்தாங்க? why did they come? Okay, these guys understood the reformed doctrine, but they are not living according to the word. But we people are, we don't want to we don't want to be spoiled along with them, so we want to practice the word. That is why they are moving out. ஐயா, இந்த ஜனங்கள் சீர்திருத்தவாதிகள் மூலமாக வேதத்தின் அடிப்படை சத்தியங்கள் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தாலும் வேதத்தின்படி அவங்க வாழாம ஒரு சமரச கிறிஸ்தவ நிலைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் அப்படி சமரசமா வாழ விரும்பல. ஆகவே இந்த இடத்திலிருந்து நாங்க வெளியே வந்து வேதம் என்ன போதிக்கிறதோ வேதத்தின்படி நாங்க வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்பி இவர்கள் வெளியே வந்தவர்கள். They came for the good reason. ஒரு நல்ல நோக்கத்தோட தான் வெளியே வந்தாங்க. They did it for God. தேவனுக்காகவே செய்தார்கள். They came வெளியே வந்தாங்க. The very first winter, வந்த முதல் குளிர்காலத்துல half of the people had been killed because of the poor weather. அந்த கால சீதோஷ நிலை ரொம்ப கடுமையாக இருந்ததனால வந்ததுல பாதி பேர் மரித்து விட்டார்கள். The William Bradford was the commander. இங்க வருவதற்கு அவங்களை வழிநடத்திட்டு வந்த அந்த கமாண்டர் யாருன்னா வில்லியம் பிராட்ஃபோர்ட். He was the governor of that area. அவர்தான் அந்த இடத்திற்கு ஒரு அதிகாரியாக கவர்னராக இருந்தார். Who was defining the rules and regulations. அவர் ஆளுநராக இருந்தபோது தான் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற சட்டதிட்டங்களை வடிவமைத்தார். Half of the people dead. ஆனா பாதி பேர் இப்ப மரித்து விட்டார்கள். Now the very first summer. இப்ப முதலாவது ஒரு சம்மர் சீசன் வருது. And that summer they got the first time, the harvest, they got the very first harvest. அந்த வெயில் காலத்துல கோடை காலத்துல தான் முதலாவது அவர்களுக்கு விளைச்சலின் பலனை அவர்கள் பார்த்தார்கள். நம்ம ஊர்ல பாத்தீங்களா அந்த நல்ல காரியம் நடந்துச்சுன்னா உடனே ஐயோ அவர் இன்னைக்கு இல்லாம போயிட்டாரே. So many times in our culture what we do is when some good thing happen we immediately remember that person, he was not there to see. He would have liked this. அவர் இத சந்தோஷமா பார்த்திருப்பாரு. He would have enjoyed this. அவர் இத சந்தோஷமா அனுபவிச்சிருப்பாரு. Oh, we missed him. அவரை இழந்து விட்டோமே. If they could have lamented, every family has to be lamented. ஒருவேளை இப்படி ஒரு புலம்பல் அவங்க செஞ்சாங்கன்னா வந்த ஒவ்வொரு குடும்பமும் புலம்ப மட்டும் தான் செய்யணும். You know what William Bradford did? ஆனால் அங்க வில்லியம் பிராட்ஃபோர்ட் என்ன செய்தார் தெரியுமா? He announced 3 days of Thanksgiving feast to the Lord. அவர் 3 நாட்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிற ஒரு பண்டிகையை அவர் அனுசரிக்க வேண்டும் என்று அறிவித்தார். That custom has been spread throughout all America. அந்த ஒரு கலாச்சாரம் தான் முழு அமெரிக்க தேசம் முழுவதும் பரவியது. And President George Washington on November 26, 1789 he proclaimed a general proclamation of a Thanksgiving. 1789 வருடம் அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக இருந்த வாஷிங்டன் அவர்கள் இந்த காரியத்தை தேசம் முழுவதும் செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரகடனத்தை அவர் செய்தார். General proclamation. ஒரு பொதுவான ஒரு பிரகடனம் அது. Then Abraham Lincoln came to power. அதன் பின்பு Abraham Lincoln அவர்கள் அதிபதியான போது 1863 1863 Abraham Lincoln declared the last Thursday will be the Thanksgiving Day and he declared it as a law. ஆபிரகாம் லிங்கன் இது ஒரு தேசத்தின் விடுமுறை தினமாக அனுபவித்து ஒவ்வொரு வருடத்தின் அந்த நவம்பர் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமையை நன்றி சொல்கிற தினம், இந்த தினத்தை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று விடுமுறை தினமாக பிரகடனம் செய்தார். I know all you IT people what you will do during those season. நம்ம ஐடில இருக்கிற எல்லாருக்கும் இந்த Thanksgiving சீசன்ல என்ன செய்வோம் நமக்கும் நல்லா தெரியும். நவம்பர் லாஸ்ட் வீக் வந்துச்சுனாலே நமக்கு கொண்டாட வந்துச்சுன்னு அர்த்தம். அது வேலையே கிடையாது. The moment the month of November comes in the last week of November we will be so happy that we have no work. And the people at on site, if the Thanksgiving day has come, you know how they will hunt for products. ஒருவேளை நீங்க
வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவர்களோட தொடர்பில் இருந்தீங்கன்னா, அந்த ஆன்சைட்டில் இருக்கிறவங்க இந்த தேங்க்ஸ் கிவிங் வாரத்தில் என்னென்ன பொருட்களை எவ்வளவு கம்மி ரேட்டில் வாங்குறதுன்னு ஒரு வேட்டையே நடத்துவாங்கன்னு நமக்கு தெரியும். என்னைக்காவது அந்த தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு ஆண்டவரை தேங்க் பண்ணியிருக்கிறோமா? But have you ever thanked the Lord during the season on the day of Thanksgiving? This is the history of Thanksgiving Day. இந்த நன்றி சொல்கிற இந்த தினம் வந்ததுடைய வரலாறு இதுதான் ஐயா. With one last illustration, I'll finish this topic. கடைசியா ஒரு உதாரணம் சொல்லி இந்த உபத்தோட நான் முடிக்க விரும்புகிறேன். And Thanksgiving is how much important it is. How you need to see the life. ஐயா, நன்றி சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையின் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். There was a John and Toller he was a saint. ஜான் அண்ட் டாலர் என்ற ஒரு விவசாயி இருந்தார். No, saint. பரிசுத்தவான். ஒரு பரிசுத்தவான் இருந்தார். He is basically a Catholic priest but a good theologian. அவர் ஒரு கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த குருவானவர், அது மாத்திரமல்ல ஒரு வேத அறிஞரும் கூட. One day he was just passing by, there was a farmer. அவர் ஒருவன் நடந்து செல்லும்போது அங்க ஒரு விவசாயியை அவர் பார்த்தார். And he looked at the farmer. அவர் அந்த விவசாயியை பார்த்துட்டு he said, God give you a good day my friend. தேவன் உமக்கு ஒரு நல்ல நாள் எனக்கு God give you a good day. தேவன் உமக்கு ஒரு நல்ல நாளை அருளுவார் எனக்கு அன்பான நண்பரே என்று சொல்லி வாழ்த்தினார். Have a good day. நம்மளும் பொதுவா சொல்லுவோம்ல, இந்த நாள் சிறப்பாக அமையட்டும். என்ன எதிர்பார்ப்போம் உடனே? So what will we expect? அவங்களும் you too have a good day too. ஐயா, உங்களுக்கு இது நல்ல நாளா அமையட்டும்னு சொல்லி வாழ்த்தணும்னு எதிர்பார்ப்போம். And he is okay, I am a saint. நான் ஒரு பரிசுத்தவான். And I am telling have a good day. நான் நல்ல நாளா உமக்கு இருக்கட்டும்னு வாழ்த்துறேன். And that guy responded back. அதுக்கு அந்த விவசாயி என்ன சொன்னார்னா, I thank God I never had a bad day. ஐயா, நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன், ஏன்னா என் வாழ்க்கையில கெட்ட நாளுங்கிறதே கிடையாது. கொஞ்சம் ஒரு ஸ்டன் ஆயிட்டாரு. He got stunned at a moment. And he said, okay, let me rephrase it. நான் சொன்னது கொஞ்சம் மாத்தி சொல்றேன். And he said, God give you a happy life. தேவன் உமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அருளட்டும். அவர் என்ன சொல்றாரு, நாளை பத்தி சொன்னோம், இப்போ வாழ்க்கையை பத்தி சொல்லிடுவோம். What he thought is, earlier I was talking about the day should be good, but now let me rephrase it as the entire life will be happy. God give you a happy life. தேவன் உமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அருளட்டும். And his response, அதுக்கு அந்த விவசாயி திரும்ப சொன்னாரு, I thank God I never unhappy. நான் என் தேவனுக்கு நான் சந்தோஷம் இல்லாம அப்படி ஒரு கஷ்டம் அப்படி நாளை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, அதனால அதுக்கும் நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். நல்லா இருக்கிறதுக்கு நன்றி சொல்லு அப்படின்னா உடனே நான் நல்லா இல்லாத நாளுங்கிறதே கிடையவே கிடையாது, அதுக்கு நன்றி சொல்றேன் அப்படிங்கிறான். When he said let your life or a day be good, he said there has never been a day where I was unhappy and for that I am thanking the Lord. And he said never unhappy. ஐயா, உண்மையாவா சந்தோஷம் அப்படி இல்லாம இருந்த நாளே இல்லையா? What do you mean by that? அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? I am a saint. நான் ஒரு போதகர், given up everything. எல்லாவற்றையும் துறந்து, but you are telling me வந்திருக்கிறான நீங்களும் you will never unhappy. சந்தோஷம் இல்லாம இருந்ததே இல்லன்றீங்க. And this farmer said, அதுக்கு அந்த விவசாயி சொன்னாராம், when it is sunshine, அது சூரிய காலமா சூரியன் உதயமாகற சொல்லுங்க, I thank God for the sunshine. நல்ல சூரிய வெளிச்சம் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்வேன். when it is rain, மழை பெய்யும் போது I thank God for rain. நல்ல மழை இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்வேன். when I have plenty, எனக்கு अनेக விளைச்சல் இருக்கும்போது I thank God for the plenty. அந்த अनेக விளைச்சலுக்காக தேவனுக்கு நன்றி சொல்வேன். when I am hungry, எனக்கு பசியா இருக்கும்போது I thank God for the hungry. அந்த பசிக்கும் தேவனுக்கு நன்றி சொல்வேன். since God's will is my will, தேவனுடைய சித்தமே என்னுடைய சித்தமா இருப்பதினால் whatever pleases God pleases me. தேவனுக்கு பிரியமானது எதுவோ எனக்கும் அது பிரியமா இருப்பதினாலே why should I say that I am unhappy when I am not? நான் கஷ்டத்துல இருக்கும், நான் ஏன் எனக்கு சந்தோஷம் இல்லங்கறத நான் சொல்ல வேண்டும். நான் சந்தோஷமே இல்லன்னு ஒரு நாள் இல்ல, அதனால அன்ஹாப்பியா இருக்கணும்ங்கற அவசியமே இல்ல. there has never been a day in my life where I have not yet felt the happiness of God, so why should I feel unhappy? And this saint was struck. இந்த போதகருக்கு அப்படி கொஞ்சம் திடுதிடுப்பாயிடுச்சு. who are you? நீங்க யாரு? he said his expectation was I am a farmer. அவர் என்ன சொல்வார்னு எதிர்பார்த்தார்னா, நான் ஒரு விவசாயின்னு சொல்வார்னு எதிர்பார்த்தார். who are you? நீர் யார்? he said அதுக்கு அவர் சொன்ன பதில், I am a king. நான் ஒரு ராஜா. oh king? ராஜாவா? and he said no, where is your kingdom? அப்ப உங்க ராஜ்யம் எங்கே? this is smiled at him. அந்த விவசாயி அப்படி சிரிச்சுக்கிட்டு, in my heart, என் இதயத்துல இருக்கு, and I am the king. அந்த இதயத்துல இருக்கக்கூடிய ராஜ்யத்துக்கு நான் தான் ராஜா. my dear friend, is all about your heart. எனக்கு அன்பானவர்களே, இது உங்களுடைய இருதயத்தை சம்பந்தப்பட்டது. if your heart is filled by the kingdom of God and keep God as the king in your heart, then let me tell you, whatever his will become your will, whatever his pleasing will become your pleasing, his interest will become your interest, and you will always be happy and give thanks to him. Hallelujah.
என கண்பானவர்களே, உங்கள் இருதயத்திலே உங்கள் இருதயமானது தேவனுடைய ராஜ்யமாக மாறிவிட்டால், உங்களுடைய இதயமானது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும்போது, அந்த ராஜ்யத்தின் அதிபதியாக தேவனானவரே இருக்கும்போது, உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அவர் சித்தம் உங்க சித்தமா மாறும், அவருடைய பிரியம் உங்களுக்கு பிரியமாக மாறும். அப்படி இருக்கும்போது எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில நன்றி உணர்வும் சந்தோஷம் மாத்திரமே காணப்படும். A very good translation. Give me a good hand. And next one is, அதற்கு அடுத்ததாக, I don't know how many weeks we've been discussing this, but it's finished. எத்தனை வாரமாக இந்த நன்றி சொல்றதை குறித்து நாம் தியானிச்சிட்டு இருக்கோம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இதோட இன்னைக்கு முடிக்க போறோம். It is not about how many weeks. அது எத்தனை வாரங்கிறது முக்கியம் இல்லை. It is all about how much you improved in your gratitude. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு நன்றி சொல்கிற குணத்துல மாறிவிட்டீர்கள் என்பதுதான் முக்கியம். Did you improve? மாறிட்டீங்களா? Have you improved? இப்படி கேட்கலாம். God sees your heart. தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். God knows everything. தேவனுக்கு சகலமும் தெரியும். Raise your hand if you improved in your thanksgiving. உண்மையாவே உங்க இருதயத்துல இருந்து நன்றி சொல்றதுல வசந்துட்டீங்கன்னா கைகள் 3 4 5 என்ன ஆரம்பிச்சேன் அதுக்கு தூக்கிடுவோம். I said God is watching. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். Good, I appreciate that. உங்க உயர்ந்த கரங்களுக்கு நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். You know what will give the motivation happy to the preacher? ஒரு பிரசங்கியாருக்கு காணப்படுற மிகப்பெரிய உத்வேகம் சந்தோஷம் என்ன தெரியுமா? Not the clappings. ஐயா கரங்களை தட்டுவதல்ல. Not the shoutings. இல்ல உங்களுடைய ஆர்ப்பரிப்புகள் அல்ல. Not even the appreciation. இல்ல உங்களுடைய பாராட்டு கூட அல்ல. Not even the good words. நீங்க என்னை பற்றி நல்லா பேசுற வார்த்தைகள் அல்ல. When you really have some change in your life, கேட்ட சத்தியத்தின்படி உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படுமே ஆயின், that gives life to us. அது எங்களுக்கு ஜீவனா இருக்குங்க. So I expect that life from you all. அந்த சந்தோஷத்தை நீங்க எங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறேன். Amen. Amen. Next one, why we are not able to thanksgiving? By the way, thanksgiving sermon முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது வேற ஒரு sermon connection. So we are finishing up the Thanksgiving sermon and we are pivoting around the next topic. But அதுல ஒரு சின்ன கேள்வி, நாம ஏன் நன்றி சொல்லாம இருக்கிறோம்? What is our problem basically? நம்மளுடைய பிரச்சனை தான் என்ன? See, why Paul was writing about worry and thanksgiving together? ஏன் பவுலடிகளார் கவலைப்படுவதை குறித்தும் நன்றி சொல்வதை குறித்தும் அடுத்தடுத்து ஒரே வசனத்தில் எழுதியிருக்கிறார்? Let's look at Colossians 3:15. கொலோசியர் 3:15 பாருங்கள். Let the peace of Christ rule in your hearts, to which indeed you were called in one body, and be thankful. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். Peace of God, தேவ சமாதானம், thankful. நன்றி உணர்வு. இதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? What is the connection between whatever we have meditated and this verse? Let's shift the gears back to Philippians. மறுபடியும் பிலிப்பியருக்கே உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். Look at this verse carefully. அந்த வசனத்தை மறுபடியும் கொஞ்சம் ஆழமா பாருங்க. 4th chapter 6th verse talking about do not worry. 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது கவலைப்படாதிருங்கள். That part A. முதலாவது பகுதி சொல்லுது. And the later part talking about thanksgiving. அதோட இரண்டாவது பகுதியில ஸ்தோத்திரம் செலுத்துவதை குறித்து படித்தோம். Look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்க. It's talking about the peace of God. தேவ சமாதானத்தை குறித்து அது பேசுகிறது. So 3 things are tied together. இந்த 3 காரியங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. Worry, கவலைப்படுவது. say that, worry, கவலைப்படுவது. thanksgiving, தேவனுக்கு நன்றி சொல்வது. peace of God, தேவனுடைய சமாதானம். Super. If all these 3 things are going hand on hand, இந்த 3 காரியங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவே பயணிக்கிறது. you know why we are not able to thank God many times? ஏன் பல நேரங்களில் நம்மளால தேவனுக்கு நன்றி சொல்ல முடியல தெரியுமா? Because we do have always something to worry. ஏன்னா எப்பொழுதுமே ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்படுவதற்கு நம்ம தயாரா I'm இருக்கோம். going to talk about worry a little bit today. கொஞ்சம் இந்த கவலைப்படுவதை குறித்து பேச போறேன். I hope if you have watched the songs you will understand. ஒருவேளை நீங்க பாடின பாடலை கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கனால உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். Worry, if you have worry, ஏன் கவலை? you will never thank God. நமக்குள்ள கவலை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்ல மாட்டோம். If you don't thank God, நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லலனா you will never enjoy the peace of God. தேவனுடைய சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால அனுபவிக்க முடியாது. If you want to have peace of God, தேவ சமாதானம் நமக்கு இருக்கணும்னா you need to
praise God, நாம் தேவனை துதிக்க வேண்டும். if you want to praise God, தேவனை துதிக்க வேண்டும் you என்றால் should forget all your worries. முதலாவது எதை குறிச்சும் கவலைப்படாம இருக்கணும். What is the connection to all these three? இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பு என்ன? First, let's look at peace of God. முதல்ல இந்த தேவ சமாதானத்தை பாருங்க. So when it comes to peace of God, தேவனுடைய சமாதானம் சொல்லும்போது Bible is talking about four kind of things which is related to God and peace. தேவனுடைய வசனமானது 4 விதமான காரியங்களை தேவனுக்கும் அவர் கொடுக்கிற சமாதானத்துக்கும் தொடர்புபடுத்தி நமக்கு காண்பிக்கிறது. So whatever I say, you repeat. நான் சொல்றதை நீங்க என்னோட திரும்ப சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். Peace from God. தேவனிடத்திலிருந்து வரும் சமாதானம். Peace from God, first one. தேவனிடத்திலிருந்து வரும் சமாதானம். Second one, peace with God. இரண்டாவது தேவனோடு சமாதானம். Third one, peace of God. மூன்றாவது தேவ சமாதானம். Fourth one, God of peace. நான்காவது சமாதானத்தின் தேவன். இந்த நாளை திருப்பி நீங்க சொல்லுங்க. சூப்பர். இந்த பக்கம் சத்தமா சொல்லுங்க. Peace from God. Peace with God. Peace of God. God of peace. God of peace. We need to understand the difference in all these four terms. இந்த 4 காரியங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். I'll just give just one liner so that we can understand easily. ஒரு லைன்ல உங்களுக்கு புரியறபடி கொஞ்சம் எளிதா சொல்ல விரும்புறேன். The first one, peace from God. முதலாவதாக தேவனிடத்திலிருந்து வரும் சமாதானம். Now you can see this terminology in all the greetings from Paul. பவுலடிகளார் எழுதுகிற எல்லா கடிதத்திலையும் இத அவர் எழுதுறதை நீங்களால் பார்க்க முடியும். So basically one clear understanding. ஒரு புரிதல் என்னன்னா, your peace cannot coming from your wife. Sorry, first எடுத்து wife சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், பட் சொல்றேன். Don't expect peace from your wife. Don't expect. உங்க சமாதானத்தை உங்க மனைவிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. இவன் ஏன் டிரான்ஸ்லேட் பண்ண பயப்படுறான் ஜான்? சரி, ஓகே. Don't expect peace from your in-law. உங்க சமாதானத்தை உங்க மாமியார் மாமனாட்ட எதிர்பார்க்காதீங்க. Don't expect peace from your husband. உங்க சமாதானத்தை உங்க கணவர்ட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. Don't expect peace from anybody. எந்த மனுஷர்ட்ட இருந்து சமாதானத்தை எதிர்பார்க்காதீங்க. They will make you peace, PIECE, but they'll never make you to get PEACE. உங்களுக்கு சமாதானத்தை சீர்குலைக்க வேணா அவங்க செய்வாங்களே தவிர சமாதானத்தை கொடுக்க அவங்களால முடியாது. சீர்குலைக்க சரி. Peace, சமாதானம். So where you can get the peace? எங்கே நான் அதை தேடுவது? Paul was writing, guys, please understand, you can get the peace from God only. பவுலடிகளார் தன்னுடைய கடிதத்தில் எழுதும்போது அவர் சொல்கிறார், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த சமாதானத்தை உங்களால தேவனிடத்திலிருந்து மட்டும் தான் பெற்றுக்கொள்ள முடியும். Money cannot give you peace. பணம் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதில்லை. And your property cannot give you peace. நம்ம சொத்து நமக்கு சமாதானத்தை கொடுப்பதில்லை. And your prosperity will not give you peace. நம்முடைய செழிப்பு நமக்கு சமாதானத்தை Your கொடுப்பதில்லை. health cannot give you peace. நம்முடைய சுகம் நமக்கு சமாதானத்தை Your கொடுப்பதில்லை. wealth cannot give you peace. ஐஸ்வரியம் சமாதானத்தை கொடுப்பதில்லை. Whatever the situation, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் only God can give you peace. தேவன் மாத்திரமே உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். Amen. ஹalleluya. ஆமென். 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 என்ன நிறைய நெகட்டிவா சொல்லிட்டேன்னா அதனால சொல்ல மாட்டாங்க. Let me say that again. ஒரு முறை கூட மறுபடியும் சொல்கிறேன். Whether you are good or in bad condition, only God can give you peace. நீங்க நல்ல நிலையில இருந்தாலும் சரி, இல்ல கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவனால மாத்திரம் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். சில பேர் பார்த்தீங்களா, சின்ன பிரச்சனை தான் நைட்டு தூக்கமே வராது. You know, there are some people, even if you have a very small problem, they'll not be able to sleep the whole night. சில பேருக்கு பக்கத்தில் 10 அடின்னு நல்ல பாம்பு படுத்தா கூட தூங்குவாங்க நல்லா. But there are some people, even if a 10 feet long a king cobra passing by and even laying by, they'll be still be at rest in sleep. அது சவுண்டா ஸ்லீப் பண்ணுவாங்களா? சத்தமான ஒரு உறக்கம் புரியும் நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற பாம்பு நமக்கு தூக்கம் கெட்டு போய் எந்திரிச்சு பக்கத்து வீடு போயிடும். Maybe the cobra next to us, that will feel irritated because of the sound and will move out to the next house. That doesn't mean peace of God. Peace from God, by the way. உடனே நல்ல தூக்கம் பத்தியா, எனக்கு peace from God சொல்லிட கூடாது. My point is, if you have peace, that is how you live. Don't think that sound sleep is a sleep of God. Okay, sleep from God, peace of God. Okay, but எதை சொல்ல வரேன்னா, நல்ல உறக்கத்தை தேவன் தருகிறார். Somebody's sound sleep will spoil somebody's peace on that night.
ஒரு சில இடங்கள்ல ஒருவருடைய சத்தமான உறக்கம் மற்றவருடைய தூக்கத்தையே கெடுத்துரும். But my point is, peace from God is whatever may be the situation, you will feel the uncontrollable, unquenchable rest in your heart. ஆனால் நான் எதை சொல்ல வருகிறேன்னா, நம் வாழ்க்கையில் காண்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம இருதயத்தில் தேவன் மாத்திரமே அளிக்கிற எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் இருக்குங்க. And the second one is a peace with God. தேவனோடு ஒரு சமாதானம். That we are going to study. No, that is through the cross. இதை நம்ம படிக்க போறோம். இது சிலுவையின் மூலமாக உருவானது. This is because of the finished work of the cross. We have studied, we were singing the song through during the communion. நாம் இன்னைக்கு திருவிருந்து பாடத்தில் ஒரு பாடல் பாடணும். அந்த பாடல் இதை குறித்து தான் சொல்லுகிறது. இயேசுவானவர் செய்து முடித்த அந்த செயலின் மூலமாக, சிலுவையில் செய்த செயல் மூலம் உண்டான சமாதானம். This is talking about our salvation. இதனுடைய ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. No, we were like enemies of God. Now we became like a co-heir with Christ. நான் தேவனுடைய சத்துருக்களாய் இருந்தோம், ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளியாக மாற்றப்பட்டோம். And the third one is மூன்றாவது peace of God. தேவ சமாதானம். That is what we are seeing in Philippians chapter 4:7. இதை தான் பிலிப்பியர் 4:7 நாம் வாசிக்கிறோம். And Bible says this is beyond your understanding, surpasseth all knowledge. வேதம் சொல்லும்போது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவனுடைய சமாதானம் சொல்லுகிறது. இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது எப்படி கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம தூங்குறோம் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? Sometimes we'll question some people, the house is burning, such a great problem, how can this person have a good sleep? Let me put it in this way. இப்படி சொல்றேனே, maybe tomorrow morning board exam. நாளை காலையில போர்டு எக்ஸாமா இருக்கும். If a guy is going for the second show tonight, ஆனா இன்னைக்கு நைட் செகண்ட் ஷோக்கு படத்துக்கு போறானா, no, that is different level of peace. அது வேற விதமான ஒரு பீஸ். It's beyond our understanding. புரிஞ்சிக்கவே முடியாது. By the way, நான் other peace ன்னு சொல்லல. But I'm not trying to say that as peace. In the similar way, அதே போல whatever happen all around me, என்னை சுற்றி என்ன நடந்தாலும், but I have a peace which is beyond understanding. எல்லா புரிதலுக்கும் புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் எனக்கு இருக்கும். And the next one is God of peace. நான்காவதாக சமாதானத்தின் தேவன். This is basically nature of God. இது தேவனுடைய ஒரு குணாதிசயம். Title of God. தேவனுடைய ஒரு நாமம். No, he has peace and he is peace. அவரிடத்திலே சமாதானம் இருக்கிறது, அவரே சமாதான காரணர். You can see this verse in most of the conclusion of the epistles. இந்த வார்த்தையை நீங்க அநேக கடிதங்கள் நிருபங்களுடைய முடிவுரையில வாசிக்க முடியும். Okay, let's come back to worry. What is the connection between all these three? இந்த காரியங்களுக்கும், இந்த மூன்று காரியங்கள், கவலை, சமாதானம் மற்றும் நன்றிக்கு என்ன தொடர்பு நம்ம பார்க்கிறோம். By the way, what do you mean by worry? கவலைனா என்ன? worryனா என்ன? சும்மா யோசிச்சுட்டே இருக்கிறதா? அக்கா அனுபவத்தை டக்குன்னு சொல்லிட்டாங்க. மைண்ட் வாய்ஸ்ன்னு சொன்னாங்க, இங்கே வர கேட்டுடுச்சு. What is worry? What is worry? நல்ல டெஃபினிஷன். Good definition. See, the Greek word of that worry, it's basically anxious. அந்த கவலைப்படுவதற்கான கிரேக்க வார்த்தை என்னன்னா anxious. Careful. ஒரு கவனமா இருக்கணும். பத்து be careful be careful be careful. அவங்க சும்மா தான் நின்றுப்பாங்க. Maybe the person is just staying there. பத்து careful. எதை செஞ்சாலும் பார்த்து whatever thing you do, you'll always be anxious. Be careful. நோ, குழந்தை உனக்கு பார்த்து தொட்டுறது. The moment the child is no don't touch. Careful. Somebody sometimes husbands will drive, wife will pull the steering. Careful. சில நேரங்கள்ல கணவர் வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு, ஆனா பக்கத்துல இருக்கிற மனைவி வந்து ஸ்டீரிங் பிடிச்சு அப்பா anxious. இதுக்காக கணவர்ல don't take it granted. ஓகேவா? நீங்க பாட்டு ஒத்தையில ஸ்டீரிங் சுத்திட்டு பாஸ்டர் சொன்னார்லன்றாங்க. ப்ளீஸ், my sermon, that is not my sermon. So இத சொன்னனால just because the pastor said so I can drive in whatever we want அப்படி கிடையாது. So be careful. நான் worryless driver ஆக்கும். அப்படியே சுத்த கூடாது. worry is too much of being careful. ரொம்ப அதிகப்படியான ஒரு படபடப்பினுடன் உண்டான கவனம். So that is basically we do have a hope. அது என்ன, நமக்கு ஒரு நம்பிக்கை. The hope is pulling us towards one direction. இந்த நம்பிக்கை ஒரு திசையை நோக்கி நம்ம இழுக்கிறது. And we do have fear. அதே நேரத்தில் நமக்கு ஒரு பயமும் இருக்கு. The fear is pulling it towards the other direction. இந்த பயமானது நம்மளை இன்னொரு திசையை நோக்கி இழுக்கிறது. So when we have the battle between the hope and the fear, that is what you mean by worry. ஐயா, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த நம்பிக்கைக்கும் இந்த பயத்துக்கும் இடையே காணப்படுகிற இந்த போர் இல்ல இந்த யுத்தம் தான், அந்த வார்த்தை தான், அதோட அவுட்புட் தான் என்னன்னா கவலை. Who is contributing for what? யார் எதற்கு பங்களிக்கிறார்கள்? See, somebody will come and give us the hope. ஒரு சில நமக்கு வரும்போது ஒரு நல்ல நம்பிக்கையை நமக்கு கூட்டுவாங்க.
somebody will come, especially the feminine gender usually. அதே போல ஒரு சில நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது குறிப்பாக பெண்களா இருக்கலாம். இப்படி டக்குன்னு சொல்லிட்டியே. No, they will say, இப்படி நடந்தா, they'll always have question, what if it happens so? That is basically, that's increasing the fear. அது ஒரு பயத்தை நமக்கு உருவாக்கும். You know what worry means? ஆனா உண்மையா கவலைன்னா என்ன தெரியுமா? A man who is struggling between these two. இந்த நம்பிக்கைக்கும் பயத்துக்கும் இடையே தடுமாறுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான். The old English they used one word for worry. ஆங்கிலத்தில் இதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. Old English, strangle. பழைய நாட்கள பயன்படுத்தி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க. Strangle. அது strangle, கழுத்தை நெரிக்கிறது மாதிரி. Strangle will choke you up. கழுத்தை நெரிக்கிறது மாதிரி. Suffocated. அதனால மூச்சு விட முடியல. Let me tell you, if you have more worry, உங்களுக்கு அதிக பயம் இருந்துச்சுனா, you will automatically headache. உங்களுக்கு தானாகவே தலைவலி உருவாகி விடும். Neck pain. கழுத்து வலி. Ulcer. Back pain. முதுகு வலி. And it will impact your thinking. அது உங்களுடைய சிந்திக்கும் திறனை பாதிக்கும். It will impact your digestion. அது உங்களுடைய உணவு செரிக்கிற திறனை பாதிக்கும். It will impact your coordination. இன்னும் சொல்ல போனா உங்க கோஆர்டினேஷன் இது பாதிக்கும். So more you worry, அதிகமாக பயப்படுவதின் மூலமாக all these problems will just accompany and come and occupy you. அதிக கவலை இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம மத்தியில கொண்டு வந்து சேர்க்கும். This is physical perspective. இதுதான் சரீர பிரகாரமாக ஏற்படுகிற காரியங்கள். Let's look at the spiritual perspective. ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன நடக்கிறது? Worry, whenever it comes to worry, you need to understand two terminologies. இந்த கவலைப்படுவது என்பதை பார்க்கும்போது ரெண்டு வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். Two areas are just involving in this worries. ரெண்டு காரணிகள் இந்த கவலையின் ஊடாக செயல்படுகிறார்கள். One is your mind. ஒன்று என்னுடைய மனம். You will think wrongly. நான் தவறாக சிந்திக்க ஆரம்பிப்பேன். You will think wrongly. What if that has happened? என்னுடைய எண்ண ஓட்டமே தவறா மாறிடும். ஐயோ இப்படி நடந்துடுச்சுனா என்ன செய்வது? If that fails. இது தோத்து போயிடுச்சுனா, if that disappoints. இது என்ன ஏமாத்திடுச்சுனா, if that doesn't work out. இது இந்த விதத்துல நடக்கலனா, if I don't get this. இது எனக்கு கிடைக்கலனா. So you will have all the wrongful thinking. இந்த எல்லா தவறான சிந்தனைகளும் எனக்கு ஆரம்பிக்கும். Then something called wrong feelings in heart. அதே போல தவறான உணர்ச்சிகள் என் இதயத்தில் ஏற்படும். So that is basically worry means a wrong thinking and wrong feeling. இந்த கவலையினால ரெண்டு காரியம், ஒன்னு தவறான சிந்தனை, இன்னொன்னு தவறான உணர்வுகள். So you will think wrong about the people and the circumstances and you will start feel wrong about people and wrong about circumstances. நடக்கிற காரியங்கள்னால கவலைகள்னால ஜனங்களை குறித்து தவறா சிந்திப்போம், நடக்கிற சூழ்நிலைகளை குறித்து தவறா சிந்திப்போம். அது மாத்திரமல்லாம ஜனங்களை குறித்து தவறாக உணர்வோம், சூழ்நிலைகளை பார்த்து தவறாக உணர்ச்சி வசப்படுவோம். When people say don't worry, ஜனங்கள் சொல்வாங்க கவலைப்படாதீர்கள் சொல்லும்போது, don't worry Pushpraj, ஐயா கவலைப்படாதீர்கள், everything will be okay, எல்லாம் சரியாகி விடும். but the person's worry will never change. அப்படி சொல்றதுனால அந்த மனுஷனுடைய கவலை மாற போவதே இல்லை. Maybe it is soothing his ear, ஒருவேளை கேட்கிறதுக்கு காதுக்கு அது ஆறுதல் அடைய மாதிரி இருந்தாலும், but worry is not an external problem, worry is an internal problem. இந்த கவலை என்பது வெளியரங்கமாக காணப்படுகிற ஒரு பிரச்சனை அல்ல, எனக்குள்ளாக காணப்படுகிற ஒரு பிரச்சனை. It is because of your wrong thinking and wrong feelings. இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா தவறான சிந்தனையும் தவறான உணர்வுகளும். So you have to give an antidote. அப்ப அதுக்கு ஒரு மருந்து இப்ப நம்ம கொடுக்கணும். Antidote has to be given. ஒரு மருந்து நம்ம இப்ப கொடுக்கணும். And that antidote is peace of God. அந்த மருந்து என்னன்னா தேவ சமாதானம். Hallelujah. Hallelujah. Nothing else will resolve the problem. வேற எதுவுமே உங்க கவலை பிரச்சனையை மாத்தாது. The sleeping dose will not resolve the problem. தூக்க மருந்துனால கவலை போகாது. Consoling words will not resolve the problem. ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகள் உங்களுடைய கவலை மாற்றாது. Good meal will not resolve the problem. நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடறதுனால கவலை மாறாது. More money will not resolve the problem. நிறைய பணம் இருக்கறனால கவலை மாறாது. Beauty will not resolve the problem. உங்க அழகு கவலையை மாற்றாது. Property will not resolve the problem. சொத்து இருக்கறனால கவலை மாறாது. Nothing will change the problem except that antidote of peace of God. இந்த எதுவுமே நம்ம கவலை என்கிற பிரச்சனையை மாற்றாது. அதை மாற்றக்கூடிய ஒரே மாற்று மருந்து தேவனுடைய சமாதானம். That is what Paul is saying. Peace of God guard you. ஆகவேதான் பவுலடிகளார் சொல்கிறார், தேவ சமாதானம் உங்களை ஆளக்கடவுது. Okay, I will not be able to finish this today. இதனைக்கு முடிப்பதற்கு எனக்கு நேரம் இருக்காது. I'll give a glimpse and finish. Maybe we'll continue next week. ஆகவே ஒரு சும்மா சுருக்கமா இதனைக்கு சொல்லிட்டு அடுத்த வாரம் நான் தொடர்ந்து சொல்ல விரும்புறேன். And look at what Martin Luther has written about this. இதை குறித்து மார்ட்டின் லூத்தர் என்ன எழுதியிருந்தான்னு கொஞ்சம் வாசிச்சு He was பாருங்க. writing a poem. இதை குறித்து ஒரு கவிதை அவர் எழுதியிருக்கிறார். Feelings come, feelings go. ஐயா எனக்கு உணர்ச்சிகள் தோன்றலாம், உணர்ச்சிகள் தோன்றாமல் இருக்கலாம். But the feelings are deceiving. ஆனால் என்னுடைய உணர்ச்சிகள் என்னை வஞ்சிக்குமே. My warrant is the word of God. என்னுடைய
என்னுடைய தகுதி, என்னுடைய நிலைமைக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையே. And not else worth believing. நம்புவதற்கு தகுதிகள் வேற ஒன்றிற்கும் இல்லை. So we can go through that, but it's all about, it's a word of God, word of God, word of God. முழுமையாகவே அந்த கவிதையில் அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா தேவனுடைய வார்த்தையினாலேயே, தேவனுடைய வார்த்தையினாலேயே, தேவனுடைய வார்த்தையினாலேயே. So worry is basically like, just bombarding between the word of God and the hope, and the other side is the word of the world, which is fear. ஐயா, இந்த கவலைனா என்னன்னா ரெண்டு இடையில நடக்கிற ஒரு கழுத்து நெரிக்கிற ஒரு போராட்டம் மாதிரி. ஒரு பக்கத்துல தேவனுடைய வார்த்தையும் நம்பிக்கையும், அதே பக்கத்துல இன்னொரு பக்கத்துல உலகம் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளும் அதனால உண்டாகிற பயமும். So basically, அதன் அடிப்படை, we should not depend on feelings and the wrong thoughts. அடிப்படையில் என்னன்னா நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம நம்பக்கூடாது, இல்லை தவறான சிந்தனைகளை நம்ம நம்பக்கூடாது. Your feelings will turn into actions. உங்க சிந்தனைகள் தான் ஒரு நாள் செயல்களாக மாறும். Feelings, உணர்ச்சிகள். மன்னிக்கும், உங்களுடைய உணர்ச்சிகள் தான் ஒரு நாள் செயல்களாக மாறும். I mean, very well known illustration, but don't take me wrong, but I want you to understand, that's why I'm saying this. நல்லா தெரிஞ்ச ஒரு உதாரணம், தவறா புரிந்து கொள்ளாதீங்க, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த விதத்துல சொல்றேன். If a doctor is done thousands of surgery, ஒரு மருத்துவர் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகளை அவர் செய்திருக்கலாம். Anybody will just simply give all that, the anesthesia and whatever it is, and he'll just simply cut into the surgery. அவருக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட சடன் ஒரு கொண்டு வரப்பட்ட அந்த பர்சன் யாராக இருந்தாலும் சரி, மயக்க மருந்தை கொடுத்து கத்தி எடுத்து அப்படியே அந்த அறுவை சிகிச்சை அவரால் செய்ய முடியும். But if it is in the operation theater, is only one beloved daughter, how boldly he will do that surgery. ஆனால் ஒருவேளை அன்னைக்கு அறுவை சிகிச்சை அறையில் அவருக்கு முன்பாக கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்மணி தன்னுடைய இருதயத்துக்கு மிகவும் நேசமான ஒரே மகளாக இருந்தார்னா எந்த அளவுக்கு தைரியத்தோடு அவர் அந்த கத்தியை கையாளுவார்? The feelings will act over the actions. அவருடைய செயலுக்கு மேலாக அந்த உணர்ச்சிகள், அந்த உணர்வுகள் மேலோங்க ஆரம்பிக்கும். So don't allow those feelings. ஆகவே உங்க உணர்வுகளின்படி வாழ்க்கையை வாழாதீங்க. Feelings versus actions, that's what the definition is. ஃபீலிங்ஸ், இந்த உணர்வுகளுக்கும் நம்முடைய செயலுக்கும் இடையான தொடர்பு தான் இது முக்கியம். I'll just give one illustration. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேனே. There is a wife. ஒரு மனைவி இருந்தாங்க. She came to a minister. ஒரு போதகர் இடத்துல வந்தாங்க. And he said she got full of hatred toward her husband. தன்னுடைய கணவன் மேல செம கோபத்துல அவங்க வராங்க. And she said, I do not want to get rid of him. I just don't want to get rid of him, but I just want to hurt him. அவரை என்னை விட்டு போகணும், அவர் விட்டுட்டு வரணும் நான் விரும்பல, ஆனா அவர் எப்படியாவது நான் காயப்படுத்தணும். Not just a divorce. அது விவாகரத்து மாத்திரம் இல்ல, I need to make him to feel bad. அவன் எதுக்கு பிறந்தவனுங்கிறத வருத்தப்படுற அளவுக்கு செய்யணும். That is not my script. Okay. அந்த மாதிரி ஒரு அம்மாவை நினைச்சுப்பா. Okay, let me come back. Then the doctor has given advice. The minister come doctor has given advice. அந்த போதகர், அவர் ஒரு மருத்துவரும் கூட, அவர் ஒரு அறிவுரையை சொன்னாரு. Go home, வீட்டுக்கு போங்க, and act as if you really love your husband. Act as you really love your husband. உண்மையாகவே உங்கள் கணவரை நீங்கள் நேசிக்கிற மாதிரி பாசாங்கையில நடிங்க. Tell him how much he means to you. உங்களுக்கு அவர் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க அவருக்கு சொல்லுங்க. And praise him for every decent act of him. அவர் செய்கிற எல்லா காரியங்களுக்காக நீங்க அவரை துதிச்சு அவருக்கு நன்றி சொல்லி பாராட்டுங்க. Go out of your way and just love him. உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அதையும் தாண்டி அவரை நேசிங்க. Be kind of him. அவருக்கு அன்பு செலுத்துங்க. Considerate him. அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. Be more generous. அதிகமா இரக்கம் காண்பீங்க. And just please to him and make him to enjoy. அவருக்கு விரும்பியதை செய்து அவரை சந்தோஷப்படுத்துங்க. Make him to believe that you love him so much. நீங்க அவரை ரொம்ப நேசிக்கிறீங்க, அவர் அதிகமா காதலிக்கிறீங்கங்கறத அவர் நம்புற அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளுங்க. After you convinced that your undying love is believed by him, உங்களுடைய அந்த மிகப்பெரிய நேசத்தை அவர் உணர்ந்து கொள்ளும் அந்த நாள் வரைக்கும் கொண்டு கொண்ட பின்பாக, and the moment he come to a place where he cannot live without him, இந்த மனைவி இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு ஒரு நிலைமைக்கு அவர் வர வரைக்கும் நீங்க நேசிச்சுட்டு drop the bomb. அதுக்கு பின்பாக உண்மையை சொல்லிருங்க. And tell him that I want a divorce. அப்போ
இப்போ சொல்லுங்க எனக்கு விவாகரத்து வேணும்னு. That will really hurt him. அது அந்த மனிதனை அதிகமாக That is காயப்படுத்தும். the perfect revenge you can take against him. அந்த மனுஷனுக்கு விரோதமா உங்களால எடுக்கக்கூடிய மிக சரியான பழிக்கு பழி இதுதான். She smiled and exclaimed, அந்த அம்மாவும் சந்தோஷமா சிரிச்சு கொண்டே, beautiful, அருமை, I will go and do that. நான் போய் செய்வேன். He will have the surprise. அவருக்கு இது ஒரு ஆச்சரியமா இருக்கும். With all the enthusiasm she went. முழு ஒரு உற்சாகத்தோட அந்த அம்மா செஞ்சாங்க. And for next 2 months she has shown whatever the doctor has instructed. அடுத்த 2 மாசமும் அந்த மருத்துவர் சொன்ன மாதிரியே முழு அன்பையும் நேசத்தையும் பொழிஞ்சாங்க. Love, kindness, listening, giving and all that. அன்பு, சந்தோஷம், கிருபை, இரக்கம், பாராட்டு எல்லாத்தையும் காண்பிச்சாங்க. And she didn't come. அவங்க திரும்பி வரல. And the doctor called her back. அப்ப இந்த மருத்துவர் அவங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணாங்க. Okay, now 2 months have gone by. இப்போ 2 மாசம் முடிஞ்சிருச்சு. Time to drop the bomb. உண்மையை சொல்லக்கூடிய நேரம் வந்துடுச்சு. Are you ready to now go through the process of divorce? இந்த விவாகரத்து இந்த processல செல்வதற்கு நீங்க தயாராமா? And she said, அதுக்கு அந்த பெண்மணி சொன்னது, divorce? விவாகரத்தா? Why? ஏன்? I never discovered that I do love him this much. இந்த அளவுக்கு நான் என் கணவனை நேசிக்கிறேங்கிறத நானே இப்பதான் சார் கண்டுபிடிச்சேன். Her feelings has changed her actions and actions changed her feelings. முன்னாடி அவங்களுடைய உணர்ச்சி அவங்களுடைய செயல்களை பாதித்து மேற்கொண்டது. ஆனா அவங்க நேசிக்க ஆரம்பிச்ச பின்பாக அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய உணர்ச்சிகளை மேற்கொண்டு நேசிக்க வைத்தது. இப்போ புரியுதா பசங்கள்லாம் ஏன் லவ்ல விழுறாங்கன்னு? That feelings, அந்த உணர்ச்சிகள், in that same feelings, அதே உணர்வுகள் தான். if you have fear, பயம் இருக்கும்போது, if you don't have hope, நம்பிக்கை இல்லாத சமயத்துல, keep on worrying, ஒருவேளை நீங்க தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தீர்கள் என்றால், and this worry will make you to change you and act according to your fear. இந்த கவலையானது உங்களை பாதித்து நீங்க என்ன காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த பயத்தின் உணர்ச்சிகளின் வழியாக உங்களை நடக்க செய்யும். When you have worry, கவலை இருக்கும்போது, no, and when you have worry, you will not be able to thank God. உங்களுக்குள்ள கவலை இருந்துச்சுன்னா உங்களால தேவனுக்கு நன்றி சொல்ல முடியாது. Because you're worrying so much. ஏன்னா ரொம்ப கவலை. Your actions are based on your worry. உங்களுடைய எல்லா செயல்களும் இந்த கவலையினுடைய வெளிப்பாடாகவே இருக்கு. And ultimately don't have a peace of God. இதனுடைய முடிவுல உங்க இருதயத்துல தேவ சமாதானம் இல்லை. And finally you will say, கடைசியா நம்ம சொல்லுவோம், oh, I'm going to church. நான் சபைக்கு போறேன். I'm praying. நான் ஜெபிக்கிறேன். I'm reading. நான் வேதம் வாசிக்கிறேன். Oh, I'm praising and worshiping him. நான் தேவனை துதித்து பாடல் பாடி ஆராதிக்கிறேன். But still I don't have the peace of God. ஆனாலும் எனக்குள்ள தேவ சமாதானம் இல்லையே. Oh, still I couldn't sleep. என்னால தூங்க முடியலையே. Still I couldn't handle things. என்னால காரியங்களை செவ்வனே செய்ய முடியலையே. That is not the problem of God. That is the problem of your ungracious, ungratitude heart just because of your worrying. ஐயா, இது தேவனுடைய பிரச்சனை அல்ல, இல்ல தேவன் கொடுத்த பிரச்சனை அல்ல. இது என்னுடைய இருதயத்திலே நன்றி உணர்வு இல்லாத காரணத்தினாலே, நன்றி உணர்வு இல்லாத இருதயம் எனக்குள்ள இருந்ததினாலே, நான் கவலைப்பட்டு கொண்டே இருந்ததினால எனக்கு நானே வருவித்துக் கொள்கிற பிரச்சனை. Let me finish with this. இதோட முடிக்க போகிறேன். Paul was writing this when he was in the prison. பவுலடிகளார் இதை எழுதும்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். You just imagine. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You are in the prison. சிறைச்சாலையில் You இருக்கிறார். cannot eat whatever you want. உங்களுக்கு பிடித்தது உங்களால சாப்பிட You முடியாது. cannot sleep whenever you want. நினைச்ச நேரத்துல உங்களால தூங்க முடியாது. Your hands are guarded with the 2 guards. உங்க கைகளை விலங்கு போட்டு 2 போர்ச்சேவர்கள் கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். And where even you go to restroom, you need to go with with the guards and chains. ஒருவேளை நீங்க கழிவறைக்கு செல்லனா கூட இவங்க 2 பேரும் தான் உங்க இந்த செங்கலினால அவங்க கூட வருவாங்க. And here Paul was writing, இந்த சூழ்நிலையில பவுல் எழுதுகிறார், peace of God guard you. தேவ சமாதானம் உங்களை ஆள கடவுது, காத்துக்கொள்ள கடவுது. let it guard you. Means what? அதுக்கு அர்த்தம் என்ன? You need protection. உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. So here he would have looked at him. ஒருவர் தன்னை பார்த்திருக்கலாம். So here I am in chain. நான் சங்கிலில கட்டப்பட்டிருக்கிறேன். Here one guard. என் இடது பக்கத்தில் ஒரு போர்ச்சேவகன். Here another guard. வலது பக்கத்தில் இன்னொரு போர்ச்சேவகன். So I cannot go anywhere. என்னால எங்கும் சொல்ல முடியாது. So I can operate only by these people. இந்த
போர்ச்சுகல் என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் செய்யணும். In that same way, அதே போல let your heart ஐயா உங்க இருதயம் be guarded by அது எதனால காக்கப்பட்டிருக்கணும்னா by the peace of God. தேவ சமாதானத்தினாலே காக்கப்பட்டிருக்கணும். Don't try to protect your life by money. உங்க பணத்தை வச்சு உங்க வாழ்க்கையை பாதுகாக்க முயற்சிக்காதீங்க. Don't try to protect your life with your promotion. உங்களுடைய பதவி உயர்வை வச்சு உங்க வாழ்க்கையை பாதுகாக்க Don't முயற்சிக்காதீங்க. protect your life with all the possessions. உங்களுடைய பொருள் உடைமைகளை வைத்து உங்க வாழ்க்கையை நீங்க பாதுகாக்க முயற்சிக்காதீங்க. Don't try to protect your life with all the belongings and the money and so on. That will not work out. ஐயா உங்களுடைய பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், வேற எதுவாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் வச்சும் வைத்து உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க முயற்சி செய்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. The only one way you can protect your life is peace of God. உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான ஒரே வழி எதுவென்றால் தேவ சமாதானம். I'll just share one illustration which has disturbed me a lot and I'll finish. என்னை அதிகமாக பாதித்த என்னை யோசிக்க வச்ச ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். It is just before Easter 2009. 2009 வருடம் உயிர்த்தெழுதல் திருநாளுக்கு முன்பாக The pastor name is Fred Winters. அந்த போதகருடைய பேர் ஃப்ரெட் விண்டர்ஸ். And he was a Baptist church pastor. அவர் ஒரு பாப்டிஸ்ட் திருச்சபையின் போதகர். And Maryville, Illinois. அது மேரிவெல் இலியானிஸ் என்ற மாகாணத்தை சேர்ந்த சபை. Now he was in the pulpit. அவர் அந்த புல்பிட்ல மேடையில் நிற்கும்போது He was preaching. பிரசங்கிக்கிறார். A man walked by. ஒரு மனிதன் நடந்து வந்தார். He simply shot him for 3 times. அவரை நோக்கி 3 முறை சுட்டுவிட்டு He just fallen on the blood, the flood of blood. இரத்தத்தின் மத்தியில் அவர் கீழே விழுந்தார். And this guy was keep on trying to just to pull his trigger. மறுபடியும் அவரை சுடுவதற்காக அந்த துப்பாக்கி முனையை அவர் செலுத்த முயற்சிக்கிறார். And the revolver has got jammed. ஆனா அந்த துப்பாக்கி அது ஜாம் ஆகி விட்டது. So he could shot him only 3 times. ஆக 3 முறை மாத்திரமே அவரை சுட்டார். All the congregation didn't know what to do. சபைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. And he pulled a knife. ஒரு கத்தியை எடுத்து And he started just to pierce him. அவருடைய இருதயத்தை குத்த ஆரம்பித்தார். Piercing himself. மன்னிக்கும், தன்னையே குத்த ஆரம்பித்தார். Wounded himself. தன்னையே காயப்படுத்தினார். And tried to just to wounded whoever comes to protect. அவரை காப்பாற்ற தடுக்க யார் வந்தாலும் எல்லாரையும் காயப்படுத்த முயற்சி செய்தார். Few of the congregation got injured. சபையில ஒரு சிலருக்கு அதனால காயம் ஏற்பட்டது. But somehow they just controlled him and sent him out. கடைசி எப்படியோ அவரை தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. And this pastor was dead. இந்த போதகர் மரித்து விட்டார். His 8 a.m. service on that day. அந்த காலையில 8 மணி ஆராதனையில் இது நடந்தது. And he dead. மரித்து போனார். And a statement released by the church. அந்த சபை இதற்கு பின்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். Please pray for Dr. Winters' family. போதகர் டாக்டர் விண்டர்ஸ் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். And our 2 brave members who were injured when they stopped the assailant. இந்த போராட்டத்துக்குள் இந்த கலகக்காரராக உள்ள வந்த அந்த மனிதரை தடுக்க முயற்சி செய்த 2 வீரன் விசுவாசிகள் அவருடைய காயங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. And next statement. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருந்தனா, and please pray for and the assailant himself and his family. காயம் ஏற்படுத்திய அந்த மனிதருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு எழுதியிருந்தாங்க. And for our church members to deal this tragic loss. அது மாத்திரமல்லாமல் நம்ம சபைக்கும் இந்த துயரமான சம்பவத்திலிருந்து வெளிவருவதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். In the next week, அதற்கு அடுத்த வாரம் there was an interview with that wife. அந்த போதகருடைய மனைவி இடத்துல ஒரு நேர்முகம் ஒரு காணல் காணப்பட்டது. The widow name was Cindy. அந்த விதவை தாயின் பேர் சிட்னி. And they were asking about the murder to Cindy. அப்போ அந்த அம்மாட்ட இந்த கொலையை பத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க. And I'll just read whatever she said. அவங்க சொன்னதை நான் அப்படி வாசிக்கிறேன். I do not have any hatred or even hard feelings toward him. அந்த மனிதருக்கு மேல எனக்கு எந்த விதமான கோபமோ இல்ல ஒரு இருதயத்துல ஒரு கசப்பு கூட இல்ல. We have been praying for him. நாங்க அவருக்காக ஜெபிக்கிறோம். One of the first things that my daughter said to me after this happened was, இந்த சம்பவம் முடிந்த பின்பு என் மகள் என்னிடத்துல சொன்ன முதல் காரியம் என்னன்னா, I hope that he comes to learn to love Jesus through all of this. அந்த சிறுமி சொன்ன காரியம், நடந்த இந்த துயர சம்பவத்தின் மூலமாக நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, அந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து அறிந்து கொள்வார் என்று. We are not angry at all. எங்களுக்கு கோவம்லாம் இல்லை. And we really firmly believe that he can find hope and forgiveness and peace through
this. அது மாத்திரமல்லாமல் இந்த சம்பவத்தின் ஊடாக அவருக்கு ஒரு நம்பிக்கையும் மன்னிப்பும் தேவனுடைய சமாதானத்தையும் அவர் பெற்றுக்கொள்வார், புரிந்து கொள்வார். By coming to know Jesus. அது இயேசு அறிவதன் மூலமாக அவர் பெற்றுக்கொள்ளட்டும். And we hope that happens for him. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் அவருக்கு கிடைக்கணுங்கிறதுல நாங்க நம்புறோம்னு சொல்லி சொன்னாங்க. This is the peace of God. இதுதான் தேவ சமாதானம். This is the peace of God. இதுவே தேவ சமாதானம். My dear friend, எனக்கு அன்பான நண்பர்களே, your problems and my problems are not much greater than this. இந்த குடும்பத்திற்கு நேர்ந்த பிரச்சனையை விட உங்க பிரச்சனையோ என் பிரச்சனையோ பெரிய பிரச்சனை இல்லை. God's plans are not our plans. தேவனுடைய திட்டங்கள் நம் திட்டங்கள் அல்ல. Sometimes he uses the difficulties and disappointments to accomplish some of his great work. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சவாலான சூழ்நிலைகளாக இருக்கலாம், சில நேரம் ஏமாற்றமான பாதைகளாக இருக்கலாம். ஆனால் அதன் வழியாக கூட தேவனாகிய பரமனின் சித்தத்தை இந்த உலகத்தில் அவர் நிறைவேற்ற அதை பயன்படுத்துகிறார். In the darkness maybe you and me cannot see, but remember that still God is in control. ஒருவேளை நம்ம போகிற பாதை இருட்டா இருக்கலாம், உங்களால என்னால பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா அப்பவும் நாம எதை மறந்து விடக் கூடாது என்றால் தேவன் இப்பொழுதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Since Paul knew that, பவுலுக்கு இது தெரிஞ்சதுனாலயே he was in the prison, அவர் சிறைச்சாலையில் இருந்தாலும், he was in chains, கட்டப்பட்டு இருந்தாலும், almost come to the end of his life, தன்னுடைய வாழ்நாளின் முடிவிலே இருந்தாலும், but still he has returned to the church. அவர் சபைக்கு எழுதும்போது, And he was already in a worry because he's in a prison. He can worry. அவர் சிறைச்சாலையில் இருக்கனால கவலைப்படுவதற்கான எல்லா காரணங்களும் அவருக்கு இருந்தாலும், And he's one of the favorite churches is Church of Philippi. அவருக்கு மிகவும் நெருக்கமான ரொம்ப பிரியமான ஒரு சபையாகிய பிலிப்பி சபையை But குறித்து, that church is in trouble now. அந்த சபைக்கு இப்பொழுது பிரச்சனை இருப்பதனால They don't have oneness. அவருக்குள்ள ஒரு மனம் இல்ல. They are just preaching the gospel with the wrong attitude. இல்ல சுவிசேஷத்தை தவறான நோக்கத்தோடு பிரசங்கிக்கிறார்கள். That is his favorite church, and that church was supporting Paul's ministry till the end. தனக்கு மிகவும் பிரியமான பிலிப்பி திருச்சபை, தன்னுடைய ஊழியத்தில் கடைசி வரைக்கும் தனக்கு துணை நின்ற பிலிப்பி திருச்சபை, And even in their affliction they helped Paul. தங்களுடைய கடினத்திலும் பாடுகளிலும் கூட பவுலுக்கு உதவி செய்த திருச்சபை அது. But now he is in a prison. ஆனா இப்ப பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். He couldn't go and teach them. அவரால போய் அவங்களுக்கு பிரசங்கிக்க முடியாது. Even he couldn't go and chastise them. அவரால போய் அவங்கள சரியான வழியில சிக்ஷிக்க கூட முடியாது. He couldn't even show his love by touching them and telling them all these things. அங்கு சென்று அவர்களை தொட்டு பார்த்து பேசி தன்னுடைய அன்பை காண்பிக்க முடியாது. Such a pain in the soul, அவ்வளவு வலி தன்னுடைய ஆத்மாவில் இருந்தாலும், such a pain in the body, அவ்வளவு வலி தன்னுடைய சரீரத்தில் இருந்தாலும், physically and emotionally he is completely broken. அவர் தன்னுடைய சரீரத்திலும் சரி தன்னுடைய மனதளவிலும் சரி உடைக்கப்பட்ட சூழ்நிலை. And that time he says, ஆனா அப்பவும் அவர் சொல்கிறார், my dear friends, எனக்கு அன்பானவர்களே, look at these gods. இந்த தேவர்களை பாருங்க, இந்த சிறைச்சாலை அதிகாரிகளை பாருங்கள், they are guarding me. இந்த சிறை அதிகாரிகள் அவர்கள் என்ன போர் செய்வர்கள் என்ன பாதுகாக்கிறாங்க. In that same way, அதே போல in spite of your wrong thinking, உங்களுடைய தவறான சிந்தனை இருந்தாலும், wrong feelings, தவறான உணர்வுகள் இருந்தாலும், and the fight between your hope and the fight between hope and worry, hope and fear, அந்த நம்பிக்கைக்கும் பயத்துக்கும் இடைக்கே ஒரு பெரிய போராட்டம் இருந்தாலும், don't put yourself down. சோர்ந்து போயிடாதீங்க. Let the peace of God guard you. தேவ சமாதானம் உங்களை காக்க கடவுது. Whatever the situation you are, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, maybe whatever you're looking for, இல்ல நீங்க எந்த காரியத்தை எதிர்பார்த்தாலும் சரி, let me tell you, the life is not always a smooth road. ஐயா, நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு சுமூகமான பாதையாக காணப்பட போவதில்லை. That's why we preached in the New Year sermon, for all things are good, working together for good those who love him. ஆகவேதான் புது வருட ஆராதனை என்று நான் உங்களுக்கு பிரசங்கம் போது சொல்லியிருந்தேன், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, சகலமும் அதில் எல்லா காரியங்களும் இருக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், everything will work together for good. For those who are called according to his purpose and who have loved God, all things will work together for good. Have that attitude. அந்த எண்ணம் இருக்கணும். Don't worry about this new year. புது வருஷத்தை குறித்து கவலைப்படாதீங்க. Don't think how am I going to face all the 12 months. 12 மாசத்தை எப்படி சமாளிப்பேன்னு யோசிக்காதீங்க. Just manage this day. இந்த நாள்ல நிலைத்திருங்கள். Today have the peace of God guard you.
இன்றைக்கு தேவ சமாதானம் உங்களை காக்க கடவுள். Keep doing this every day. இதை ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. Days will become weeks. நாட்கள் வாரங்களாகும். Weeks will become months. வாரங்கள் மாதங்களாகும். Months will become a year. மாதங்கள் வருடங்களாக மாறும். Cross this year with that attitude of gratitude and guard your life with the peace of God. God bless you. இந்த நன்றி உணர்வோடு இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாட்களும் நாம் வாழ்வோம். தேவ சமாதானம் ஒவ்வொரு நாளும் நம்மளை காத்துக்கொள்ளட்டும்.